ஜியாகிரஃபி அண்ட் கல்ச்சர் இந்த ரெண்டுலேயுமே ஐ ஹவ் டேக்கன் சம் 5 டாபிக்ஸ். அது எல்லாத்தையும் மட்டும் பார்த்துடலாம். ஓகே. ஸோ இந்த ப்ரீவியஸ் இயர் கொஷின்லாம் பார்க்கும்போது நீங்கள் இந்த மாதிரியான ஒரு சில கொஷின்ஸ் வந்து யூ வுட் ஹவ் கம் அக்ராஸ். இந்த லேக் வந்து எந்த கண்ட்ரியில் இருக்குது? இஸ் இட் அ ட்ரான்ஸ் பவுண்டரி லேக் ஆர் ட்ரான்ஸ் பவுண்டரி வாட்டர் பாடி அப்படிங்கிற மாதிரிலாம் கேட்பாங்க. இது எதுக்கு சம்மந்தமே இல்லாமல் கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரி பார்த்தா அதுக்கு பின்னாடி வந்து ஏதோ ஒரு கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது இந்த லேக் எடுத்து பார்த்தீங்கன்னா திஸ் இஸ் கிரேட் சால்ட் லேக் அப்படின்னு சொல்லுவாங்க. கிரேட் சால்ட் லேக். இதே மாதிரி ரஷ்யாவில் கூட ஒரு லேக் இருந்துச்சு. இந்த லேக் என்னென்னா ரொம்ப காலப்போக்கில் ரொம்ப பயங்கரமாக ட்ரை ஆக ஆரம்பிச்சிருச்சு. அதோடைய ஒட்டுமொத்த ஏரியாவில் இட் காட் ரெடியூஸ்ட் இன்டு ஹாஃப். அதனால அதை வந்துட்டு என்னன்னா யூபிஎஸ்சியில் கேட்கறதுக்கான அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வந்துச்சு. ஸோ அந்த மாதிரி தான் இந்த லேக்கும், கிரேட் சால்ட் லேக் எங்கே இருக்குது? கிரேட் சால்ட் லேக் எங்கே இருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்க? எந்த கண்ட்ரியில் இருக்குது? ஒரு எந்த கான்டினென்ட்டில் இருக்குது? மிடில் ஈஸ்ட். கொஞ்சம் காஞ்சி போன ஏரியாவை பார்த்து மிடில் ஈஸ்ட்டுங்கிறீங்க இல்லையா? ஃபைன். வேற இன் விச் கண்ட்ரி இஸ் கிரேட் லேக் லொக்கேட்டட்? சிம்பிளாக இந்த மாதிரி கேட்டால் இதுக்கு பின்னாடி நிறைய ஜியாகிரபிக்கல் ஃபினாமினா நம்ம பார்க்க போகிறோம். பட் சிம்பிளாக இது எந்த நாட்டில் இருக்குது அப்படிங்கிற மாதிரி கேட்டால் வாட் வில் பி யுவர் ஆன்சர்? எந்த நாட்டில் இருக்குது? சும்மா கெஸ் பண்ணுங்க. ஆஃப்ரிக்கன் கண்ட்ரியா? ஓகே. கஜகஸ்தான். ஓகே. நோ, இட் இஸ் ஆக்சுவலி ப்ரெசென்ட் இன் யுனைடெட் ஸ்டேட்ஸ். நீங்கள் யுனைடெட் ஸ்டேட்ஸில் நீங்கள் நிறைய வாட்டர் பாடிஸ் ஆக்சுவலாக படிச்சிருப்பீங்க. ஒருவேளை படிக்கலைன்னா ஒரு அட்லஸ் எடுத்து பெரிய பெரிய வாட்டர் பாடிஸ் கிட்டத்தட்ட காஸ்பியன் சி, கிரேட் லேக்ஸ், இந்த மாதிரியான லேக் விக்டோரியா, ரைட், இது எல்லாத்தையும் நோட் பண்ணி வைக்கணும். நீங்கள் யூஎஸ்ல இருக்கக்கூடிய 5 முக்கியமான கிரேட் லேக்ஸை பற்றி கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? 5 கிரேட் லேக்ஸ் ஆஃப் யுனைடெட் ஸ்டேட்ஸ். என்னென்ன லேக் அந்த 5 கிரேட் லேக்ஸ்? ஓகே. லேக் சுப்பீரியர், லேக் ஹியூரான், மிச்சிகன், ஒன்டாரியோ, ஈரி. இந்த 5 லேக்கும் கிரேட் லேக்ஸ் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. இதை வந்து கட்டாயம் நம்ம படிக்க வேண்டிய அவசியம் என்னன்னா, இந்த லாரென்ஷியன் கிளைமேட்னு ஒரு கிளைமேட் இருக்கும். இந்த கிளைமேட் வந்து நம்ம ஜிசிலையும் அங்கே வந்து நிறைய வெவ்வேறு இடங்களுக்கு வெவ்வேறு கிளைமேட் இருக்குன்னு படிச்சிருப்போம். சில இடங்கள்ல இன்டீரியர் ஆஃப் தி கான்டினென்ட்டுக்குள்ளார போகும்போது பெருசாக அந்த இடத்துல மழை பெய்யாதுங்கிற மாதிரி படிச்சிருப்போம். ஆனால் ஒரு இந்த யூஎஸ்ஏ எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, இப்போ இதுதான் உங்களோட யூஎஸ்ஏ அப்படின்னா, இந்த கிரேட் லேக் ரீஜன் வந்து கிட்டத்தட்ட இந்த இடத்துல இருக்கும், இன்டீரியர் ஆஃப் தி கான்டினென்ட். ஆனால் அந்த இடத்துல வந்துட்டு என்னன்னா ரெயின்ஃபால் ஆக்டிவிட்டி இஸ் பாசிபிள். எப்படா சம்பந்தம் இல்லாமல் உள்ளாரெல்லாம் ரெயின்ஃபால் ஆக்டிவிட்டி பாசிபிளாக இருக்குது அப்படின்னு கேட்டால், ஏன்னா நம்ம ஊரில் நடக்கிற ரெயின்ஃபால் ஆக்டிவிட்டி வேற, தட் இஸ் ஸ்ட்ராங் மான்சூன். அதுக்கு வந்து நம்ம மடகாஸ்கர் ரீஜனில் ஒரு ஹை ப்ரெஷர் ரீஜன் இருக்குது, டிபெட்டான் பிளாட்டூவில் எக்ஸ்ட்ரீம் லோ ப்ரெஷர் ரீஜன் இருக்குது. அப்போ இது ஒரு பயங்கரமான காந்த சக்தி மாதிரி ஆக்ட் ஆகும். இது வேற, டிராபிக்கல் ரீஜனில் நடக்கிறது வேற. ஆனால் டெம்பரேட் ரீஜனில் வந்து ஒரு மான்சூன் ஆக்டிவிட்டி நடக்குது அப்படிங்கிறது ரொம்ப அதிசயம், ரைட்டா? அது உள்ளார ரொம்ப தூரத்துக்கு இன்டீரியர் ஆஃப் த கான்டினென்ட் போகாது. லாரென்ஷியன் கிளைமேட்லாம் பொதுவாக இந்த மாதிரி போகும், கடல்ல இருந்து மார்ஷல் இடம் இருந்து உள்ள போகும். ஆனால் இந்த கிரேட் லேக் ரீஜன் இருக்கிற இடத்துக்கு அந்த மான்சூன் விண்ட் உள்ளார போகாது. அப்புறம் எப்படி அங்கே மழை பெய்யுது அப்படின்னு கேட்டால், அந்த கிரேட் லேக்ஸ்ல நடக்கக்கூடிய இவாபரேஷன், கன்வெக்ஷன்னால மிகப்பெரிய பெரிய பெரிய கிளவுட்ஸ் எல்லாம் ஃபார்ம் ஆகி, குமுலோனிம்பஸ் கிளவுட் ஃபார்ம் ஆகி லோக்கலைஸ்டா ரெயின்ஃபாலை குட்டி தீக்கும். ஸோ அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் இருக்கக்கூடியது தான் இந்த கிரேட் லேக் அப்படிங்கிறது, ரைட்? இஃப் யூ டோன்ட் நோ, ப்ளீஸ் நோட் தம் டவுன். லேக் சுப்பீரியர், லேக் ஹியூரான், லேக் மிச்சிகன், லேக் ஒன்டாரியோ, லேக் ஈரி, இஆர்ஐஇ, ரைட்டா? ஃபைன். இந்த வரிசையில் வரக்கூடிய இன்னொரு யூஎஸ் லேக் தான் என்ன அப்படின்னா இந்த கிரேட் சால்ட் லேக் அப்படிங்கிறது. கிரேட் சால்ட் லேக் பேர்லேயே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இல்லையா? திஸ் இஸ் நாட் அ ஃப்ரெஷ் வாட்டர் லேக், திஸ் இஸ் அ சால்ட் வாட்டர் லேக், ரைட்? அப்போ வில் கம் டு தி பேசிக்ஸ். வை ஷுட் அ லேக் பி சால்ட் வாட்டர் லேக்? முதல்ல எதனால ஒரு வாட்டர் பாடி வந்து சால்ட் வாட்டரா இருக்கு? ஒன்று, அந்த இடத்துல வந்து எக்ஸ்ட்ரீம் ஹீட்னால இவாபரேஷன் நடக்கணும், கரெக்டா? வேற எனி அதர் ரீசன்ஸ்? வெரி குட், ஃப்ரெஷ் வாட்டர் இன்ஃப்ளக்ஸ். அதை வந்துட்டு ஆக்சுவலாக எண்டோர்ஹைக் கண்டிஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். எண்டோர்ஹைக் கண்டிஷன், அல்லது we call these rivers as terminal rivers. terminal rivers. இது ஒரு பெரிய லேக்கா இருக்கு அப்படின்னா இந்த லேக்குக்கு உள்ளார வந்து இன்ஃப்ளோ இருக்கும், ஏன்னா அதுதான் தண்ணி வந்து ரீஃபில் பண்ணிக்கிட்டே இருக்கும். ஆனா உள்ள இருந்து வெளியே தண்ணி போகாது, அவுட்லெட்டே இருக்காது. அப்ப அவுட்லெட்டே இல்லாத பட்சத்துல என்ன ஆகும் அப்படின்னா, இந்த ஃப்ரெஷ் வாட்டர் மூலியமா வரக்கூடிய கொஞ்சம் கொஞ்சம் மினரல்ஸ் எல்லாமே
உள்ளார டெபாசிட் ஆகி அதோடைய கான்சன்ட்ரேஷன் இன்க்ரீஸ் ஆகி ஒரு கட்டத்தில் அது என்னவா மாற ஆரம்பிச்சிடும்னா உப்பு தண்ணியாக மாற ஆரம்பிச்சிடும். இதை வந்துட்டு என்னன்னா எண்டோரைக் கண்டிஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. நம்மளுடைய ஹிமாலயா ரீஜன்ல பாங்காங் சோன்னு ஒரு லேக் இருக்கு, ஜோகார், ஜோமோரிரி, இந்த மாதிரி ஏகப்பட்ட ராம்சார் சைட்ஸ் இருக்கு. ஓகே, பாங்காங்ஸ் இது நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. பாங்காங்ஸோ அப்படிங்கிறது எதுக்கு ஃபேமஸ் அப்படின்னு? எதுக்கு ஃபேமஸ் பாங்காங்ஸோ? ஐஎஸ், வெரி குட். சைனா கூட நடக்கக்கூடிய டசல். ஏன்னா நம்ம சோல்ஜர்ஸும் அவங்க சோல்ஜர்ஸும் முட்டி மோதிக்கிட்டாங்க இந்த இடத்துல, பாங்காங்ஸோ லேக்ல, லடாக்ல இருக்கு, ரைட்? கூடவே ஜோகார், ஜோ மோரிரி, இதெல்லாமே ராம்சார் சைட்ஸ். இது கிடையாது, இது ராம்சார் சைட். ஃபைன். அப்போ இந்த லேக்குகளுக்குள்ள எல்லாமே காமனான விஷயம் என்ன அப்படின்னா, இது எல்லாமே டெர்மினல் வாட்டர் பாடிஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. தேர் ஆர் இன்லெட்ஸ் பட் தேர் ஆர் நோ அவுட்லெட்ஸ். உள்ள இருந்து தண்ணி வெளியே போகல, அதனால இதெல்லாமே உப்பு தண்ணியால நிரம்பி இருக்கு. இதே லாஜிக்கை தான் இப்போ யார் ஃபாலோ பண்றாங்கன்னா இந்த கிரேட் சால்ட் லேக் வந்து ஃபாலோ பண்றாங்க. பார்ப்போம் இது ஏன் குறையுது, இதோடைய ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இதுக்கு ஃபீட் பண்ணக்கூடிய ரிவர்ஸ் உடைய அளவு வந்து கொஞ்சம் கொஞ்சமா குளோபல் வார்மிங்னால காஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க, ரைட்டா? இதுக்கு வந்து கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா ரிவர்ஸ் ஹியர் பாருங்க, இதோடைய லொகேஷன் எங்க இருக்கு அப்படின்ற மாதிரி பாருங்க. மொத்தமா திஸ் இஸ் யூஎஸ் உடைய நார்த் வெஸ்டர்ன் பார்ட்ல லொகேட் ஆயிருக்கக்கூடியதுதான் உங்களோட இந்த கிரேட் சால்ட் லேக் அப்படிங்கிறது. கிரேட் சால்ட் லேக் அப்படிங்கிறது எங்க இருக்கு பாருங்க. அதே நேரத்தில் இந்த கிரேட் லேக் ரீஜன் அப்படிங்கிறது எங்க இருக்கு பாருங்க, ரைட்? ஸோ திஸ் இஸ் வேர் இட் இஸ் லொகேட்டட். இப்போ இங்க வந்துகிட்டு இருக்கு பாத்தீங்களா இந்த இன்லெட், ஜார்டன் ரிவர், பேர் ரிவர், இந்த மாதிரி ஒரு சில ரிவர்ஸ். இந்த அளவு நம்ம படிக்கணும்னு கேட்டால் தேவையில்லை. இந்த ரிவர்ஸ் வந்து ஒரு டைம் வரைக்கும் இதில் பயங்கரமா வந்துட்டு இன்ஃப்ளோ கொடுத்துக்கிட்டு இருந்தது, வாட்டர் வந்து ஃப்ரெஷ்ஷாகவே வந்துகிட்டு இருந்தது. ஆனா ஒரு கட்டத்துக்கு மேல குளோபல் வார்மிங் ஆகிறதுனால இந்த ரிவர்ஸ்ல வரக்கூடிய தண்ணீர் வரத்து வந்து கம்மியாயிருச்சு. இது கம்மி ஆகிறதுனால இது கொஞ்சம் கொஞ்சமா என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னா காஞ்சிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. கூடவே இதை சுத்தி இருக்கக்கூடிய இடம் எல்லாமே பாத்தீங்கன்னா தேர் டெசர்ட்ஸ், பாலைவனங்கள். அப்ப அந்த இடத்துல இருக்கக்கூடிய வறட்சியை ஹேண்டில் பண்றதுக்கு என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த இடத்துல இருக்கக்கூடிய தண்ணியை டைவர்ட் பண்ணியிருக்காங்க, ரைட்? அப்ப உள்ளார வர தண்ணியும் காஞ்சு போச்சு. கடந்த ஒரு 50-60 வருஷமா உள்ளார இருக்கக்கூடிய தண்ணியை வெளியே வறட்சிக்கான நிலங்கள்ல கொடுக்கறதுக்கு இரிகேஷன் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. அப்ப இந்த காரணங்கள்னால என்ன ஆகுது அப்படின்னா திஸ் இஸ் ஹெவிலி ட்ரையிங் அப், ரைட்? ஃபைன். இப்போ பாருங்க, ரைட்? இதை தான் நான் பிபிடிலையும் போட்டிருப்பேன். காம்பினேஷன் ஆஃப் ட்ராட், வாட்டர் டைவர்ஷன்ஸ் அண்ட் ஃபைனலி கிளைமேட் சேஞ்ச், ரைட்? பாருங்க, இந்த வெஸ்ட் டெசர்ட் பம்பிங் ப்ராஜெக்ட் அப்படிங்கிற ப்ராஜெக்ட்ல இதெல்லாம் நீங்க படிக்க வேண்டிய தேவையில்லை. இதெல்லாம் காரணங்கள் ஃபார் திஸ் லேக் டு கெட் ட்ரைட் அப். இப்போ இதனால என்னென்ன பிரச்சனைகள் நடக்கும், நீங்க ஒரு மெயின்ஸ் ஆன்சர் எழுதுறதா இருந்தா, வாட் ஆர் ஆல் த கான்சிக்வன்சஸ் ஆஃப் அ வாட்டர் பாடி ட்ரையிங் அப் சொல்லுங்க. ஒரு மெயின்ஸ் ஆன்சர் எழுதுறீங்க, காசஸ் சொல்லியாச்சு, கான்சிக்வன்சஸ் சொல்றதா இருந்தா நீங்க என்னன்னு சொல்றீங்க? ஒரு மெயின்ஸ் ஆன்சரை சொல்லுங்க, ஒரு 4 பாயிண்ட். Biodiversity will get affected. Land desertification. ஓகே, வேற? சரி, ஓகே, அது ஒரு ரிமோட் பாயிண்ட் எடுத்துக்கலாம். அக்ரிகல்ச்சர் அஃபெக்ட் ஆகும். வேற? ரொம்ப பிடிச்சி இழுக்கிற மாதிரி இருக்கு இந்த பாயிண்ட். வேற கொஞ்சம் க்ளோஸ்லி ரிலேட்டடா? Can you believe? எஸ், ஏற்கனவே சலைனா இருக்கிறது இன்னும் சலைனாக ஆரம்பிச்சிடும். எஸ், தட்ஸ் ரைட். If it is a coastal water body, this is not a coastal water body, but yes, அது ஒரு பாயிண்ட் ஆரம்பிச்சுன்னா நீங்க எழுதலாம். பட் கேன் யூ பிலீவ் தட் ஒரு லேக் வந்து ட்ரை அப் ஆகிறதா இருந்தா இட் வில் கிரியேட் ஏர் பொல்யூஷன்? உங்களால நம்ப முடியுமா? இட் வில் கிரியேட் ஏர் பொல்யூஷன் அப்படிங்கிறாங்க. ஒரு நீர்நிலை வாட்டர் பாடி ட்ரை அப் ஆகுது, இது ட்ரை அப் ஆகிறதுக்கும் ஏர் பொல்யூஷனுக்கும் என்ன சம்பந்தம்? அது பொல்யூஷன் ஆகாதே. நீங்க சொல்றது வந்து மீத்தேன் வாயு வெளியே வர்றதுனால குளோபல் வார்மிங் நடக்கும், அது கரெக்ட். வாட்டர் லாக்டு கண்டிஷன்ஸ்ல இருந்து மீத்தேன் வெளியே வரும். மீத்தேன் இஸ் a green house gas, பட் green house effect is different from pollution. மாசுபடுறது வேற. நீங்க சொன்னீங்க இல்லையா, சொல்லுங்க. டஸ்ட் ஸ்டார்ம். இந்த நீர்நிலைகள் கொஞ்சம் கொஞ்சமா காய கீழே இருக்கக்கூடிய அந்த நீர்நிலையுடைய அடியில் இருக்கக்கூடிய
ஃபைன் சில்ட் மெட்டீரியல்ஸ். நீங்கள் போய் ஒரு 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 ஆற்றுல போய் குளிச்சிங்கன்னா கூட கீழே இருந்து கையை விட்டு எடுத்தீங்கன்னா மண் ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நல்லா இது கிராவலியாக இருக்காது, ரொம்ப ஃபைனாக இருக்கும். அப்போ உங்களோட தண்ணி எல்லாமே காஞ்சு போயிருச்சு. இந்த ஃபைன் சில்ட் பார்ட்டிகல்ஸ் ஆர் நவ் எக்ஸ்போஸ்ட். இதெல்லாம் எக்ஸ்போஸ் ஆகுது அப்படிங்கும்போது அடுத்த கட்ட நடவடிக்கை என்னவா இருக்கும்? காற்று வந்து இது எல்லாத்தையும் அடிச்சுட்டு மிகப்பெரிய டஸ்ட் ஸ்டாமை வந்து கிரியேட் பண்ணும். இந்த டஸ்ட் ஸ்டாம்ல இருந்து இந்த இப்போ காட்டின இல்லையா மேப்ல, அதை சுற்றி இருக்கக்கூடிய கிரேட் சால்ட் லேக் சிட்டி வந்து பயங்கரமா அவதிப்படுறாங்க. இது அங்க மட்டும் இல்ல, சைனாலையும் ஒரு சில லேக்ஸ் வந்து ட்ரை அப் ஆகிறதுனால சுற்றி நடக்கக்கூடிய கான்சிக்வன்ஸ், ரைட்? எஸ். ஸோ அ மோர் லேக் பெட் இஸ் எக்ஸ்போஸ்ட், டஸ்ட் ஈவென்ட்ஸ் குட் பிகம் more frequent, right? Dust storms. Right. இது வரைக்கும் புரியுதா? Fine. அடுத்து இப்போ இந்த கிரேட் சால்ட் லேக் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்கும்போது இந்த ஒரு லேக்குக்கு மட்டுமே ஸ்பெசிஃபிக்கான ஒரு ஜியாகிரபிக்கல் ஃபினாமினா நடக்கும். நம்ம பொதுவாக இதெல்லாம் பேசிக்ஸ் கிளாஸ்ல இதெல்லாம் படிச்சிருக்க மாட்டோம். பட் திஸ் இஸ் அ வெரி ஸ்பெசிஃபிக் ரீஜன் ஸ்பெசிஃபிக் ஃபினாமினா. அந்த ஃபினாமினாவுடைய பேர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த லேக் எஃபெக்ட் ஸ்னோ. லேக் எஃபெக்ட் ஸ்னோ இதெல்லாம் வந்து இந்த கிரேட் லேக்குடைய வெவ்வேறு குணாதிசயங்கள், கேரக்டரிஸ்டிக்ஸ், ரைட்? ஸோ ஃபர்ஸ்ட்லி இது வந்துட்டு ஒரு சால்ட் வாட்டர் லேக், தெரிஞ்ச விஷயம்தான். வெஸ்டர்ன் ஹெமிஸ்பியர்ல, அதாவது இந்த அமெரிக்காஸ், இன்னைக்கு வெஸ்டர்ன் ஹெமிஸ்பியருங்கிற டேர்ம் வந்து ரொம்ப நியூஸ்ல வந்துகிட்டு இருக்கு. ஏன் தெரியுமா? நியூஸ் பேப்பர் பார்க்குறீங்களா? வெஸ்டர்ன் ஹெமிஸ்பியர் அப்படிங்கிற ஒரு வார்த்தை கடந்த ஒரு 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 1 வீக்கா நியூஸ்ல வந்து வந்துகிட்டே இருக்கு. எதனால? there is some policy by some personality. நேஷனல் செக்யூரிட்டி ஸ்ட்ராட்டஜி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ட்ராட்டஜியை மிஸ்டர் ட்ரம்ப் ஹேஸ் அன்வெயில்டு. அதை பொறுத்த வரைக்கும் இவ்வளவு நாளாக உலக அமைதிக்காக கஷ்டப்பட்டு பாடுபட்டுக்கிட்டு இருந்த அமெரிக்கன்ஸ் இப்போ என்ன பண்ண ஆரம்பிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுடைய டார்கெட்டை அவங்களுடைய ஓன் ஹெமிஸ்பியருக்கு திருப்புறாங்க. அதாவது லாட்டின் அமெரிக்கா, இந்த வெனிசுலா மேலே அவங்க வந்து நிறைய குற்றச்சாட்டுகள் வைக்கிறாங்க. இதெல்லாம் பார்க்குறீங்களா நியூஸில்? வெனிசுலாலேருந்து நிறைய ட்ரக் கார்ட்டல்ஸ் கிளம்பி வருது. இந்த ட்ரக் கார்ட்டல்ஸ் எல்லாம் யூஎஸ் உடைய அமைதியை குலைக்குது அப்படிங்கிறதுக்காக என்ன பண்றாங்க அப்படின்னா கரேபியன் சீலையும் சரி, வெனிசுலாவை சுற்றி இருக்கக்கூடிய வாட்டர் பாடிஸ்லையும் ஹெவியா சோல்ஜர்ஸ் அண்ட் ஃப்ளீட்ஸை கொண்டாந்து நிப்பாட்டி வச்சிருக்காங்க. அங்கிருந்து ஒரு போட் கிளம்பி வந்தா கூட அதை வந்து பாம் பண்ணி க்ளோஸ் பண்ணிடுறாங்க, ரைட்? அப்போ இது எதை குறிக்குது அப்படின்னா இந்த வெஸ்டர்ன் ஹெமிஸ்பியர் அப்படிங்கிற வார்த்தையை குறிக்குது, ரைட்டா? இந்த வெஸ்டர்ன் ஹெமிஸ்பியர்லயே லார்ஜஸ்ட் லேக் எது அப்படின்னு கேட்டா இந்த கிரேட் சால்ட் லேக் தான், ரைட்டா? அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா உப்புத்தன்மையில பார்த்தீங்க அப்படின்னா இதுதான் இருக்கிறதுலே சால்ட்டியஸ்டா அப்படின்னு கேட்டா உங்களோட என்சிஆர்டியில் அதுக்கான பதில் இருக்கு. டெட் சி. வேர் இஸ் டெட் சி லொகேட்டட்? பாருங்க. அகேன் ஒன் ஆஃப் த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் சீஸ். டெட் சியும் ஆக்சுவலாக ரொம்ப ட்ரை அப் ஆகிட்டு இருக்கு. டெட் சியும் நியூஸ்ல இருக்கு, அது வேற ஒரு காரணம், அதையும் நான் சொல்றேன், ரைட்டா? இப்போ டெட் சியோடைய லொகேஷனை பாருங்க. இஸ் இட் இன்டர்நேஷனலி சிக்னிஃபிகண்ட்? இன்னும் போய்கிட்டு தான் இருக்கு. என்ன வார்? இஸ்ரேல் காசா ஒரு பாலஸ்டைன் வார் இல்லையா? ரைட். அப்போ இதோடைய லொகேஷனை பாருங்க. Dead Sea is actually located in between Jordan and West Bank. West Bank அப்படிங்கிறது நாம it can be considered as a part of Israel or Palestine. இன்னும் அது ஒரு முடிவுக்கு வரல, ரைட்டா? அப்ப நடுவில் இருக்கு. ஜார்டன் இன்னொரு முக்கியத்துவம் என்னன்னா இப்போதான் நமக்கு பிரைம் மினிஸ்டர் அங்கே போயிருக்காப்ல, 3 நாட்டுக்கு விசிட் பண்ணியிருக்காரு இல்லையா? எத்தியோப்பியா, ஓமன் அண்ட் ஜார்டன் விசிட் பண்ணியிருக்காரு. எனிஹவ் நீங்க படிச்சுதான் ஆகணும், ரைட்? அப்ப இந்த டெட் சீயை பத்தி நல்லா தெரிஞ்சுக்கோங்க. திஸ் இஸ் த சால்ட்டியஸ்ட் வாட்டர் பாடி நவ், ரைட்? சால்ட்டியஸ்ட் வாட்டர் பாடி நவ். இந்த வரிசையில 8ஆவதா இருக்கக்கூடியது தான் நமக்கு எது அப்படின்னா கிரேட் லேக், கிரேட் சால்ட் லேக். இந்தியாவில் ஏதாவது சால்ட் லேக் இருக்கா? இப்போதான் நம்ம பேசணும். பேங்காங் சோ, சோமோரெரி, சிலிக்கா லேக் இஸ் அ சால்ட் லேக், ரைட்? புலிகாட் லேக் இஸ் அ சால்ட் லேக், வேம்பநாடு இஸ் அ சால்ட் லேக். நிறைய இருக்கு. பட் அதோடைய ஸ்பெசிபிசிட்டிஸ் என்னென்ன அப்படிங்கிறத மட்டும் நீங்க ராம்சார் சைட்ஸ் படிக்கும்போது படிச்சிருங்க. ஃபைன், ஓகே. இப்போ ஒன்று இந்த ஃபீச்சர்ஸ் எல்லாம் ஓகே. லேக் எஃபெக்ட் ஸ்னோ அப்படிங்கிற மாதிரி ஒரு ஃபினாமினன் சொல்றாங்க. லேக் எஃபெக்ட் ஸ்னோ என்ன? இந்த லேக் எஃபெக்ட் ஸ்னோனா என்னவா இருக்கும்? ஏதோ ஒன்று பனி பொழியுதுங்க. எப்படி பனி பொழியுது அப்படிங்கிறது தான் நாம படிக்க வேண்டியது, ரைட்? பாருங்க, இந்த போர்டை ஆப்ரேட் பண்றதே ஒரு மாதிரி. பாருங்க, பனி பொழிகிறது. ஸோ என்ன நடக்குது அப்படின்னா, வாட் இஸ் த ப்ராப்பர்ட்டி ஆஃப் அ சால்ட் வாட்டர்? ஒரு தண்ணி ரொம்ப உப்புத்தன்மை அதிகமாக இருக்கு அப்படின்னா அதோடைய தன்மை எப்படி மாறும்? நம்பர் 1, டென்சிட்டி என்ன ஆகும்? டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆகும் இல்லையா?
டென்சிட்டி இன்க்ரீஸ் ஆனால் என்ன ஆகணும்? சிங்க் ஆகணும். ஒன்று. அடுத்த ப்ராப்பர்ட்டி, வாட் ஹேப்பன்ஸ் டு இட்ஸ் பாய்லிங் பாயிண்ட்? சில இன்க்ரீஸ் ஆகுமா? ஸ்ட்ராங்காக இருங்க. இன்க்ரீஸ் ஆகுமா, அங்கே கம்மியாகுமா? இன்க்ரீஸ் ஆகும். பாய்லிங் பாயிண்ட் வில் இன்க்ரீஸ். ஸோ நம்பர் ஒன், when salinity increases, density increases. When salinity increases, boiling point increases. When salinity increases, freezing point, என்ன ஆகும்? freezing point increases, decreases. decreases. என்னாச்சு? பேசிக்ஸ் எல்லாம் மறந்து போச்சா? ஒன்றும் இல்லைப்பா. உப்பு தன்மை அதிகமாகுதுன்னா, உப்பு தண்ணி இருக்கக்கூடிய கிளாஸில் ஒரு முட்டையை அது மேலே போடுறீங்க அப்படின்னா முட்டை வந்து மேலே மிதக்க ஆரம்பிக்கும். தண்ணியில் அவ்வளவு டென்சிட்டி அதிகமாக இருந்தால் தான் முட்டை மிதக்கும் இல்லையா? தட் ப்ரூவ்ஸ் ஒன். இந்த ரெண்டாவது, அதாவது பாய்லிங் பாயிண்ட்டுங்கிறத நீங்கள் எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் அப்படின்னா, அரேபியன் சீயையும் பே ஆஃப் பெங்காலையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. அரேபியன் சீயில் ஃப்ரெஷ் வாட்டர் இன்ஃப்ளோ ரொம்ப ரொம்ப கம்மி. கரெக்டாக? ஃப்ரெஷ் வாட்டர் இன்ஃப்ளோ கம்மின்னா அதோட உப்புத்தன்மை அதிகமாயிட்டே இருக்கும். whereas பே ஆஃப் பெங்காலை கம்பேர் பண்ணீங்கன்னா, பே ஆஃப் பெங்கால் இஸ் கம்பேரிட்டிவ்லி ஃப்ரெஷர். வை? கங்கா, பிரம்மபுத்திரா, கோதாவரி, கிருஷ்ணான்னு அத்தனை நதியும் கொண்டாந்து ஃப்ரெஷ்ஷான வாட்டரை உங்களுக்கு பே ஆஃப் பெங்காலில் தான் கொண்டாந்து கொட்டுது. அப்போ இட் இஸ் கம்பேரிட்டிவ்லி ஃப்ரெஷர். சால்ட்டி அரேபியன் சி, கம்பேரிட்டிவ்லி ஃப்ரெஷர் பே ஆஃப் பெங்கால். எங்கே அதிகமான சைக்ளோனிக் ஈவெண்ட்ஸ் நடக்குது? பே ஆஃப் பெங்கால். ஏன் நடக்குது? அது ஃப்ரெஷ்ஷாக இருக்கிறதுனாலயா? டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆகும். ரைட்டா? டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனால் இட் கெட்ஸ் வேப்பரைஸ்ட். அப்போ உப்பு தண்ணியை கொதிக்க வைக்கிறத விட ஃப்ரெஷ் வாட்டரை கொதிக்க வைக்கிறது ரொம்ப ஈஸி. 100 டிகிரி செல்சியஸ் கொடுத்தீங்க அப்படின்னா ஃப்ரெஷ் வாட்டர் கொதிக்க ஆரம்பிச்சிடும். ஆனால் சால்ட் வாட்டர் கொதிக்காது. ரைட்டா? சால்ட் வாட்டர் வந்துட்டு இன்னும் நீங்கள் 1 டிகிரி அதிகமாக கொடுக்குற மாதிரி இருக்கும். மோர் எனர்ஜி யூ ஹேவ் டு ஸ்பெண்ட். அப்போ தான் நீங்கள் வந்து அந்த NaCl H2O பாண்ட் வந்து உடைக்க முடியும். ரைட்டா? ஃபைன். அப்போ வாட் ஹேப்பன்ஸ் இஃப் திஸ் இஸ் தி லிமிட்? இது வந்து 100 டிகிரி செல்சியஸ் பாய்லிங் பாயிண்ட்னு வச்சுக்கோங்க. இது 0 டிகிரி செல்சியஸ் ஃப்ரீசிங் பாயிண்ட்னு வச்சுக்கோங்க சாதாரண தண்ணிக்கு. ஆனால் சால்ட் வாட்டராக இருக்கும் பட்சத்தில் இது இன்க்ரீஸ் ஆகும். 101 ஆகலாம். இது -1 டிகிரி ஆகலாம். ரைட்டா? அப்போ பாய்லிங் பாயிண்ட் இன்க்ரீசஸ், ஃப்ரீசிங் பாயிண்ட் டிக்ரீசஸ். ரைட்டா? அப்போ நீங்கள் என்ன பண்ணுறீங்க? ஃப்ரெஷ் வாட்டர் வந்து 100 டிகிரியில் கொதிக்க வச்சுருவீங்க. சலைன் வாட்டருக்கு 101 டிகிரி செல்சியஸ் ஆகுது. இப்போ அடுத்து அப்படியே ஃப்ரீசிங் பாயிண்ட்டுக்கு வாங்க. 0 டிகிரி கொடுத்துருவீங்க. உப்பு தண்ணி ஃப்ரீஸ் ஆயிருமா அப்படின்னு கேட்டால் ஃப்ரீஸ் ஆகாது. இன்ஸ்டெட் என்ன ஆகும் அப்படின்னா, பிரைன் ரிஜெக்ஷன் அப்படின்னு ஒரு ஃபினாமினா நடக்கும். நீங்கள் போலார் ரீஜனுக்கு ஒரு வேளை போய் பார்த்தீங்க, நார்மலாக இப்போ நீங்கள் ஈக்குவட்டோரியல் ரீஜனில் கடல் தண்ணி எடுத்து வச்சு டேஸ்ட் பண்ணி பார்க்குறீங்க, உப்பாக தான் இருக்கும். அப்படியே ஃப்ரெஷ் வாட்டரெல்லாம் இருக்காது, உப்பாக தான் இருக்கும். அப்படியே நீங்கள் போய் போலார் ரீஜனுக்கு போயிட்டு அந்த தண்ணியை தொட்டு வச்சு பார்த்தீங்க, டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா அது இன்னும் கொடூரமாக உப்பாக இருக்கும். ஏன் அப்படின்னு கேட்டால், உங்களோட அந்த ஐஸ் ஃபார்மேஷன் இருக்கு இல்லையா, கிளேஷியர்ஸ் ஃபார்ம் ஆகுது இல்லையா, இந்த கிளேஷியர்லாம் எதுலேருந்து ஃபார்ம் ஆகுதுன்னா ஃப்ரெஷ் வாட்டர்லேருந்து ஃபார்ம் ஆகுது. ஒரு பக்கெட் ஆஃப் வாட்டரில் சால்ட் வாட்டரும் இருக்குது, ஃப்ரெஷ் வாட்டரும் இருக்குது. அதுக்கு நீங்கள் 0 டிகிரி செல்சியஸ் கொடுக்குறீங்க. அப்போ யார் ஃப்ரீஸ் ஆவா? உப்பு ஃப்ரீஸ் ஆகுமா, தண்ணி ஃப்ரீஸ் ஆகுமா? தண்ணி ஃப்ரீஸ் ஆகும். அப்போ தண்ணி ஃப்ரீஸ் ஆகி பெரிய ஒரு கிளேஷியராக உருவாக்கிடுது. தண்ணி மட்டும் தானே ஃப்ரீஸ் ஆச்சு. அப்போ உப்பு லெஃப்ட் பிஹைண்ட். அப்போ பிரைன்னா உப்பு சொல்யூஷன், சால்ட் சொல்யூஷனா பிரைன்னு சொல்லுவாங்க. அப்போ the salt solution is left behind. அப்போ நீங்க அங்க போயிட்டு என்ன பண்ணி பாக்குறீங்க? இந்த தண்ணியை வந்து தொட்டு டேஸ்ட் பண்ணி பார்க்கும்போது அந்த தண்ணி என்ன இருக்கு? கொடூர உப்பா இருக்கு. பிகாஸ் ஆஃப் பிரைன் ரிஜெக்ஷன். ரைட்டா? எஸ், ஃபைன். இது ஏன் பிரைன் ரிஜெக்ஷன் நடக்குது அப்படின்னா, 0 டிகிரி செல்சியஸ் கொடுத்தும் யாரை ஃப்ரீஸ் பண்ண முடியல? உப்பை ஃப்ரீஸ் பண்ண முடியல உங்களால. வெறும் தண்ணியை ஃப்ரீஸ் பண்ணிட்டீங்க. ரைட்? ஃபைன். ஸோ இது ரொம்ப முக்கியமான கண்டிஷன். சலைனிட்டினால டென்சிட்டி, பாய்லிங் பாயிண்ட், ஃப்ரீசிங் பாயிண்ட் எப்படி அஃபெக்ட் ஆகுது அப்படிங்கிறத பல்வேறு கிளைமேட்டிக் ஃபினாமினாவை அஃபெக்ட் பண்ணும். தி மோஸ்ட் ஃபேமஸ் ரீசன் அரேபியன் சி வர்சஸ் பே ஆஃப் பெங்கால், மறக்கக்கூடாது. ஓகே, சரி. இப்போ இதுக்கும் நம்மளோட இந்த லேக் எஃபெக்ட் ஸ்னோவுக்கும் என்ன சம்பந்தம் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா, இந்த ரீஜன் வந்து ஒரு ஆட்டம் டைம் எடுத்துக்கங்களேன். ஆட்டம் டைமில் கொஞ்சம் கொஞ்சமாக வெயில் குறைய ஆரம்பிக்கும். ரைட்? அண்ட் கொஞ்சம் கொஞ்சமாக குளிர்ச்சி அதிகமாக ஆரம்பிக்கும். செப்டம்பர் அக்டோபர் டைம் எடுத்துக்கோங்க. Do you think this water body will cool immediately? வெயில் குறைஞ்சிக்கிட்டு இருக்கு, குளிர்ச்சி அதிகமாயிட்டு இருக்கு. இது உப்பு தண்ணி. சும்மாவே தண்ணிக்கு ஸ்பெசிஃபிக் ஹீட் அதிகம். அவ்வளோ ஈஸியாக கூல் டவுன் ஆகாது, அவ்வளோ ஈஸியாக ஹீட்டும் ஆகாது. இப்போ இதில் உப்பு வேற இருக்கு. அப்போ இது அவ்வளோ ஈஸியாக கூல் டவுன் ஆகுமா? இல்லை. இட் வில் ஸ்டே வார்ம். திஸ் வாட்டர் பாடி வில் ஸ்டே வார்ம்.
whereas comparatively the surrounding land area, it will cool down easily, because number one, அது land, it's a solid area. number two, specific heat capacity ரொம்ப கம்மி, அவனை சீக்கிரமா டென்ஷன் ஆக்கிடலாம், அவனை சீக்கிரமா கூல் டவுனும் பண்ணிடலாம். ரைட்டா? ஃபைன். அப்போ சுத்தி இருக்கக்கூடிய ரீஜன்லாம் சூடா இருக்கு, கீழே இருக்கு, சாரி கோல்டா இருக்கு, கீழே இருக்கக்கூடிய ரீஜன் சூடா இருக்கு. இப்போ ஒருவேளை லேண்ட் பிரீஸ்னு ஒன்று வருதுன்னு வச்சுங்களேன், லேண்ட் பிரீஸ், சீ பிரீஸ் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். லேண்ட்ல இருந்து ஒரு காத்து அதை நோக்கி வந்துகிட்டு இருக்கு அப்படின்னா இது எக்ஸ்ட்ரீம்லி கோல்டா இருக்கும், வேற கீழே இருக்கக்கூடியது எக்ஸ்ட்ரீம்லி வார்மா இருக்கும். அடுத்து என்ன நடக்கும்? கன்வெக்ஷன் நடக்கும். ரைட்டா? கன்வெக்ஷன் அப்படிங்கிறது என்ன? கீழே இருக்கக்கூடிய இந்த வார்ம் ஏர் வந்து இவனை இந்த கோல்டு ஏரை கீழே அமுக்கிட்டு மேலே ரைஸ் ஆகும். இதுக்கு பேர் ஒரு ஃபோர்ஸ் ஒன்று சொல்லுவாங்க. என்ன ஃபோர்ஸ் ஞாபகம் இருக்கா? யா, கன்வெக்ஷன் ஃபோர்ஸ். பட் ஒரு காத்துக்கு 4 விதமான ஃபோர்ஸஸ் தேவை மூவ் ஆகிறதுக்கு, அங்கிட்டு இங்கிட்டு மூவ் ஆகிறதுக்கு. 1 ப்ரெஷர் கிரேடியன்ட் ஃபோர்ஸ், 2 கோரியோலிஸ் ஃபோர்ஸ், வேற 3 ஃப்ரிக்ஷனல் ஃபோர்ஸ். முக்கியமான இன்னொரு விஷயம், மேலே ரைஸ் ஆகிறதுக்கு பயான்சின்னு ஒன்று தேவை, பயான்சி ஃபோர்ஸ். இட்ஸ் நாட் ஆக்சுவலி அ ஃபோர்ஸ், பட் ஒரு ஆக்சுவலாக நடக்கக்கூடிய ஒரு எஃபெக்ட். ஒருத்தர் மேலே போகணும்னா ஒருத்தர் கீழே போகணும், அதுதான் பயான்சி, இல்லையா? நம்மளுக்கு ஏன் வந்து ட்ராபோஸ்பியருக்கு மேலே காற்று போக மாட்டேங்குது? இப்போ ரைஸ் வந்து ஏர் வந்து ரைஸ் ஆகிட்டு இருக்கு இல்லையா? தெர் இஸ் அ லிமிட். எது வரைக்கும் ரைஸ் ஆகும்னா ட்ராபோஸ்பியர் வரைக்கும் தான் ரைஸ் ஆகும். அதுக்கு மேலே ஏர் ரைஸ் ஆகிறதுக்கு முக்கிக்கிட்டு இருக்கு, கஷ்டப்படுது. ஏன் அதுக்கு மேலே போக மாட்டேங்குது? பிகாஸ் அதுக்கு மேலே இருக்கிறவன் கீழே வர மாட்டேங்கிறான். இவன் மேலே போகணும்னா அவன் கீழே வரணும், அவன் கீழே வரணும்னா அவன் கனமா இருக்கணும். ட்ராபோஸ்பியருக்கு மேலே ஏன் போக முடியல? ஏன்னா அதுக்கு மேலே இருக்கக்கூடிய காற்று ரொம்ப காற்று லைட்டாக இருக்கு, டென்சிட்டி ரொம்ப கம்மி. இவன் என்னதான் கஷ்டப்பட்டு தள்ளினாலும் அவன் கீழே வர மாட்டேங்கிறான். ரைட்டா? டென்சிட்டி இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இதனால என்ன கிரியேட் ஆகுது? உங்களுக்கு பயான்சி அப்படிங்கிற ஒரு ஃபினாமினன் கிரியேட் ஆகுது. பிளஸ் இங்கே பாருங்க, சூடான காற்று வந்து அப்படியே ரைஸ் ஆகிட்டு இருக்கு மேலே, ஏன்னா இந்த வாட்டர் பாடி ஹாட்டா இருக்கு, இட்ஸ் மார்ஷல் ஆர்டன். வேரஸ் சுத்தி இருக்கக்கூடிய இடத்துல இருந்து வரக்கூடிய லேண்ட் பிரீஸ் இஸ் கோல்டு. அப்ப என்ன ஆகும்? the warm air rises up, cold air will sink. ரைட்? warm air rises up, cold air will sink. இந்த மார்ஜின்ல என்ன நடக்கும் தெரியுமா? ஹியூமிடிட்டி ஃபார்மேஷன் பயங்கரமா இருக்கும், கண்டென்சேஷன் நடக்கும். என்ன கண்டென்சேஷன்? கண்டென்சேஷன்னா கிளவுட் ஃபார்மேஷன் ஞாபகம் வச்சுக்கோங்க. கிளவுட் ஃபார்ம் ஆகிறதுக்கு 2 விஷயம் தேவை. ஒன்று வாட்டர் வேப்பர், இன்னொன்று லோ டெம்பரேச்சர். ரைட்? டெம்பரேச்சர் கம்மியாக இருந்தால் தானே கிளவுட் ஃபார்ம் ஆகும். இப்போ பார்த்தீங்கன்னா ரைஸ் ஆகக்கூடிய இந்த காற்றுல மாய்ச்சர் இருக்கு, ரைட்? வரக்கூடிய இந்த கோல்டர் விண்டுகிட்ட குளிர்ச்சியான டெம்பரேச்சர் இருக்கு. அப்போ இது ரெண்டும் கம்பைன் ஆகும்போது என்ன ஆக ஆரம்பிக்கும் அப்படின்னா கண்டென்சேஷன் ஆக ஆரம்பிக்கும். ரைட்? ஃபைன். அப்படி கண்டென்சேஷன் ஆகி இந்த கிளவுட் ஃபார்மேஷன் வந்து என்ன பண்ண ஆரம்பிக்கும் அப்படின்னா பிரிசிபிடேஷன் ஆக ஆரம்பிக்கும். எந்த ஃபார்ம்ல பிரிசிபிடேஷன் ஆகும் அப்படின்னா, என்ன ஃபார்ம்ல? ஸ்னோ ஃபார்ம்ல பிரிசிபிடேஷன் ஆகும். இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டால், பக்கத்தில் ஒரு மலை இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இங்க இருந்து ரைஸ் ஆகக்கூடிய காற்றை வெஸ்டர்லி விண்ட்ஸ் வந்து புஷ் பண்ணி அந்த மலை பக்கமா தள்ளும். அப்போ ஓரோகிராஃபிக் லிஃப்ட் நடக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. இந்த அளவு டெப்த் நமக்கு தேவையில்லை. பட் இந்த கண்டிஷன், லேக் எஃபெக்ட் ஸ்னோ அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஏரியினால, அதுவும் அதிக உப்பு இருக்கக்கூடிய ஏரியினால ஏற்படக்கூடிய பனிப்பொழிவு. ஸ்பெசிஃபைடா நீங்க வந்து பாத்தீங்கன்னா ஒரு யூஎஸ் அப்படிங்கும்போது வின்டர் டைம்ல ஒரு நாடு ஃபுல்லா பனி பொழிகிறது லாஜிக்கல். அது எப்படி ஒரு ஸ்பெசிஃபிக்கா ஒரு ஏரியை சுத்தி மட்டும் பனி பொழியுது? பிகாஸ் இந்த லேக் எஃபெக்ட் ஸ்னோ அப்படிங்கிறது. ரைட்? ஃபைன். இப்போ மறுபடியும் இந்த பிக்சர் பாருங்க. திஸ் இஸ் ஜஸ்ட் a minute. கிரேட் லேக் இந்த இருக்கு பாருங்க, நம்ம சால்ட் லேக். ரைட்? வார்ம் ஏர் ரைசிங் அப், கோல்டு விண்ட் ஃப்ரம் த சரௌண்டிங் லேண்ட் கெட்டிங் இன், அப்படியே புஷ் பண்ணி என்ன பண்ணுன்னா மலைக்கு மேலே ஏற்ற ஆரம்பிக்கும், ஓரோகிராஃபிக் லிஃப்ட். அப்போ ஏற்கனவே குளிர்ச்சியா இருக்கு காத்து, மலைக்கு மேலே ஏறும்போது இன்னும் குளிர்ச்சி ஆயிரும். ஆட்டம் அண்ட் வின்டர் வேற நெருங்கிட்டு இருக்கும். அப்போ கண்டென்சேஷன், பிரிசிபிடேஷன் என்ன ஃபார்ம்ல நடக்கும்? மழையாவா கொட்டும், பனியா கொட்டும். நீங்க பாத்தீங்கன்னா இது ஆக்சுவலா அந்த ஒரு ஊருக்கு மட்டும் பனி பெய்கிற மாதிரி இருக்கும். அந்த அது எந்த ஊர் அப்படின்னா இந்த ஓகே யா ஹியர் இட் இஸ். இதோ இந்த ஊருக்கு மட்டும் பனி பெய்யும். சால்ட் லேக் சிட்டிக்கு மட்டும் பனி பெய்யும். இதே மாதிரி இங்கேயும் பெய்யும். இதா இருக்கு பாத்தீங்களா, கிரேட் லேக். 5 பஞ்சபூதங்கள் மாதிரி மிகப்பெரிய 5 லேக். இங்கேயும் இந்த ஸ்னோஃபால் ஈவெண்ட் நடக்கும், ரொம்ப லோக்கலைஸ்டா நடக்கும். அப்ப ஏரி எங்கெங்க இருக்கோ அங்க மட்டும் என்ன நடக்குது? ஏரியும் மலையும் எங்க இருக்கோ அங்க மட்டும் உங்களுக்கு என்ன நடக்குது? பனிப்பொழிவு நடக்குது. ரைட்? ஃபைன். அதுக்கு பேர் தான் இந்த எஃபெக்ட். ஒரு அப்படின்னு கிடையாது. சால்ட் வாட்டர் லேக் வந்துட்டுன்னா இது ஒரு என்ஜின் மாதிரி, அது நிறைய ஹீட்டை பம்ப் பண்ணும். இப்போ நீங்க இந்த ரெண்டையுமே எடுத்துங்களேன், இந்த லேக்கையும் எடுத்துக்கோங்க, இந்த லேக்கையும் எடுத்துக்கோங்க. விச் ஒன் இஸ் வார்மர் அப்படின்னு கேட்டா, திஸ் இஸ் மோர் வார்மர். ரைட்?
இது வார்மர் இல்லையா, இதுல உப்பு கண்டென்ட் கம்மியா இருக்குன்னு கேட்டா இட் கெட்ஸ் இவாபரேட்டட் ஈஸிலி. வேறஸ் அதிக வார்ம்த்தை சஸ்டெயின் பண்ணக்கூடியது யாருன்னா அரேபியன் சி. 101 டிகிரி வரைக்கும் ஹீட்டை வச்சுக்கிட்டே இருப்பான். பே ஆஃப் பெங்கால் அப்படி கிடையாது. 100 டிகிரி செல்சியஸ் ஆயிடுச்சுன்னா அப்படியே வேப்பரைஸ் ஆகி குளிர்ச்சியாக ஆரம்பிச்சிருவான். சைக்ளோன் கடந்து வர பாதைகள் எல்லாத்தையும் பார்த்தீங்கன்னா, இப்போ சைக்ளோன் அங்கே ஜென்ரேட் ஆகுதுன்னு வச்சுங்களேன், இந்த ஏரியாவை நோக்கி வருது அப்படின்னா பிடிச்சி இழுக்கிறதுக்கு இங்கே வந்து ஹீட் இருக்கு. ஆனால் அது கடந்து வந்த பாதை எல்லாத்தையும் பின்னாடி எடுத்து பார்த்தீங்கன்னா இடம் எல்லாம் பயங்கரமாக கூல் டவுன் ஆகிருக்கும். அதோடைய ட்ரெஜெக்டரி மேப், ஹீட் மேப் எடுத்து பார்த்தீங்கன்னா அது அப்ரோச் பண்ற இடம் எல்லாம் ஃபார்வர்டா வரணும்னு ஆசைப்படுற இடம் எல்லாமே சிகப்பு கலர்ல இருக்கும். அது கடந்து வந்த பாதையெல்லாம் எடுத்து பார்த்தீங்கன்னா ப்ளூ கலர்ல இருக்கும். அந்த அளவு டெம்பரேச்சர் இறங்கி இருக்கும். ரைட்டா? ஆனா இங்க டெம்பரேச்சர் இறங்குறதுக்கான சாத்தியக்கூறுகள் இல்லை, அதிக உப்பு இருந்துச்சுன்னா. ரைட், ஃபைன். ஸோ தட் இஸ் கிரேட் சால்ட் லேக். அண்ட் இந்த டெட் சீயோடைய லொக்கேஷன், அதுல ஏதாவது ரிவர் இன்லெட் நடக்குதா, இதெல்லாம் கட்டாயம் நீங்க படிங்க. இதுதான் இப்போ நம்ம பார்த்தது. இது வந்துட்டு என்னன்னா, சலைனிட்டியை பொறுத்து a list of lake globally பாருங்க. கேட்டலே பாண்ட், டான் ஜுவான் பாண்ட், லேக் வேண்டா, இந்த டெட் சி, இது எல்லாத்தையும் பாருங்க வெவ்வேறு மாகாணங்கள்ல இருக்கக்கூடிய லேக், சால்ட் வாட்டர் லேக்ஸ். ரைட், இது ஒரு பக்கம். நம்ம ஊர்ல இருக்கக்கூடிய சால்ட் லேக்ஸ் ஒரு பக்கம். ரைட்டா? சாம்பார் லேக்கு, லோனார் லேக்கு, ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கும். அது ஆரிடிட்டினால உப்பாச்சு, இது இன்லெட் அவுட்லெட் இல்லாததுனால இது உப்பாச்சு. இந்த மாதிரி ஒவ்வொன்றுத்துக்கும் ஒவ்வொரு ரீசன். இது வந்து கடல் பக்கமா இருக்கிறதுனால பிராக்கிஷ் வாட்டர் ஆச்சு. லார்ஜர் லேக்ஸ், இதுக்கு முன்னாடி பார்த்தது வந்து ஹையர் சலைனிட்டி யாருக்கு இருக்கு அப்படிங்கிறத வச்சு நாம இந்த ரேங்கிங் பண்ணோம். இப்போ இந்த ரேங்கிங் வந்து எதை பொறுத்தது அப்படின்னா த சைஸ், எவ்வளோ பெருசா இருக்கு அப்படிங்கிறத பொறுத்து. காஸ்பியன் சி, கோர்ஸ் இட் இஸ் த லார்ஜர் ஒன். சலார் டி உயூனி எங்க இருக்குன்னு தெரியுமா? பேர்லேயே போட்டிருப்பேன், பொலிவியால இருக்கு. பட் எங்கேயாவது பார்த்துருக்கீங்களா? படத்தில் ஏதாவது இந்தியன் 2 படத்தில் ஒரு பாட்டில் வரும், அதில் நீங்கள் நின்னீங்கன்னா தர மேலே நிற்கிற மாதிரியா இருக்காது, உங்கள் அப்படியே ஒட்டுமொத்த வெளிச்ச ரிஃப்ளெக்ஷனும் கீழே அப்படியே தெரியும். சால்ட் ஃப்ளாட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அட்டகாமாவுடைய உயரமான ஒரு ஒரு வாட்டர் பாடி, இது ரொம்ப உயரத்தில் இருக்கக்கூடிய ஒரு வாட்டர் பாடி. ரைட், ஃபைன். சலாடி உயினி, லேக் ஈரி, கிரேட் சால்ட் லேக் எங்கே இருக்கு பாருங்க, 4வது இடத்துல இருக்கு. இப்போ நம்ம பார்த்த கிரேட் சால்ட் லேக். ஃபைன், ஓகே ஓகே தானே? சில அடிப்படையான விஷயங்கள் புரியுதா? சலைனிட்டி எப்படி வந்து கிளைமேட் இன்டியூஸ் பண்ணும் அப்படிங்கிறது. அடுத்தது வந்து மெல்டிங் கிளேஷியர்ஸ் could trigger volcanic eruptions around the globe. பனி உருகிறதுக்கும் எரிமலை வெடிக்கிறதுக்கும் என்ன சம்பந்தம் சொல்லுங்க? என்ன லாஜிக்கா இருக்கும்? ரைட். போலார் ரீஜன்ல ஏதாவது பிளேட் பவுண்டரிஸ் இருக்குன்னு நீங்க நினைக்கிறீங்களா? போலார் ரீஜன் லைக் ஆர்டிக், அண்டார்டிக், இந்த 2 ரீஜன்ல do you think there is any plate boundaries? ஏன்னா பிளேட் பவுண்டரி இருக்கக்கூடிய இடத்துல தான் வால்கனோ அதிகமாக நடக்கும், அதிகமாக இருக்கும். இருக்கா? டெஃபினெட்லி அண்டார்டிக்ல ஒரு பிளேட் பவுண்டரி இருக்கு. வேற நம்மளோட கிரேட் மிட் அட்லாண்டிக் ரிட்ஜ் எங்க இருந்து எங்க வரைக்கும் போகும்? மிட் அட்லாண்டிக் ரிட்ஜ் ஞாபகம் இருக்கா? கிரீன்லாந்து, அதுக்கு மேல வரைக்கும் போகும். அப்ப ஐடியா என்னன்னா, இந்த ரிட்ஜில் ஒரு ஆள் தான் யாரு? நம்மளோட ஐஸ்லாண்டு கூட இந்த ரிட்ஜில் வந்து ஒரு ஆள் தான். ஸோ உங்களோட மிட் அட்லாண்டிக் ரிட்ஜ் வந்து ஒரு எஸ் ஷேப்டா ஒரு ரிட்ஜை வந்து ஃபாலோ பண்ணும். அதோடைய ஒரு கார்னர்ல வந்துட்டு ஒரு ஐலாண்ட் கண்ட்ரி இருக்கு, தட் இஸ் ஐஸ்லாண்ட். ரைட்டா? என்ன தியரைஸ் பண்றாங்க அப்படின்னா, இந்த இடத்துல இருக்கக்கூடிய பனிப்பாறைகள், அதாவது கிளேஷியர்ஸ் மெல்ட் ஆக 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 உள்ள இருக்கக்கூடிய வால்கனோஸ் வந்து வெளியே வெடிச்சு சிதறுது அப்படிங்கிறாங்க. ரொம்ப காலமா தூங்கிக்கிட்டு இருந்த வால்கனோஸ், டார்மெண்டா இருந்த வால்கனோஸ், இப்போ இந்த கிளேஷியர்ஸ் வந்து மெல்ட் ஆனதுக்கு அப்புறம் இவங்க வந்து வெளியே வர ஆரம்பிக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. என்ன ஐடியா அப்படின்னா, மேல இருக்கக்கூடிய அந்த கிளேஷியர்ஸ் வந்து அது வந்து ஜஸ்ட் ஒரு 2 கிலோ 3 கிலோ இல்ல, பல லட்சம் டன் இருக்கும். அந்த பல லட்சம் டன் வந்து கிட்டத்தட்ட ஒரு வெடிக்கக்கூடிய வால்கனோக்கு மேல வந்து ஒரு மூடி எடுத்து மூடி வைக்கிற மாதிரி ஹை ப்ரெஷர் வச்சு மூடி வைக்கிறீங்க. ரைட்டா? அப்ப என்ன ஆகாதுன்னா, இந்த மேக்மா சேம்பர்ல இருக்கக்கூடிய மேக்மா வெளியே வர விடாம ஹை ப்ரெஷர் போட்டு அடக்கி வச்சிருக்கீங்க. ஆனா இப்ப நாம என்ன பண்றோம்னா, இந்த வில்லனை தான், இந்த மிருகத்தை தான் நாம வந்து இப்ப வெளியே அன்லீஷ் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ரைட்டா? இந்த வெயில் அதிகமாக 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 பனிப்பாறைகள் கொஞ்சம் கொஞ்சமா உருகுது, ப்ரெஷர் குறையுது, ஓப்பன் அப் ஆகுது. அப்போ மேக்மாக்கு இப்போ ஒரு ஓப்பனிங் கிடைச்சிருக்கு. இப்போ என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அப்படியே வெடிச்சு வெளியே வர ஆரம்பிப்பாங்க. ரைட்? இப்போ
இதை தான் தியரைஸ் பண்ணியிருக்காங்க. இந்த அண்டார்டிகாவுக்கு கீழே கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட வால்கனோஸ் இருக்குங்கிறாங்க. அண்டார்டிகானா சவுத் போல். 100க்கும் மேற்பட்ட வால்கனோஸ் இருக்கு, வெளியே வராம இருக்கு. இவன் வெளியே வர ஆரம்பிச்சான் அப்படின்னா குளோப் வந்து வார்ம் ஆக ஆரம்பிச்சிடும். அப்ப குளோப் வார்ம் ஆக ஆரம்பிச்சா மறுபடியும் ஐஸ் மெல்ட் ஆகும். மறுபடியும் ஐஸ் மெல்ட் ஆச்சுன்னா இன்னும் நிறைய வால்கனோஸ் எக்ஸ்போஸ் ஆகும். வால்கனோஸ் எக்ஸ்போஸ் ஆனா குளோபல் வார்மிங் நடக்கும். குளோபல் வார்மிங் நடந்தா மறுபடியும் ஐஸ் மெல்ட் ஆகும். ஸோ திஸ் இஸ் அ பாசிட்டிவ் ஃபீட்பேக் லூப். காஸ் கான்சிக்வன்ஸ், கான்சிக்வன்ஸ் பிகம்ஸ் த காஸ். பாசிட்டிவ் ஃபீட்பேக் லூப். ரைட்டா? பார்ப்போம் எப்படிலாம் நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். So hundreds of volcanoes in Antarctica, Russia, New Zealand and North America rest beneath glaciers. ஏகப்பட்ட volcanoes வந்து glaciers கடியில தான் இருக்கு அப்படிங்கிறாங்க. But as the planet warms and these ice sheets melt and retreats, these volcanoes are likely to become more active. There is a difference between dormant volcano and extinct volcano. What is the difference? Dormant na just adu தூங்குற மாதிரி phase-ல இருக்கும். Extinct na அதுக்கு அப்புறம் வெடிக்கிறதுக்கு உள்ள fuel எதுவும் இருக்காது. வெரி குட். ஸோ இது எல்லாத்துக்குமே வயிற்று பகுதின்னு ஒன்று இருக்கு, மேக்மா சேம்பர்னு ஒன்று இருக்கு. ரைட்டா? இந்த வால்கனோ வந்து வெடிக்கணும் அப்படின்னா இது வேற. ஓகே. ஸோ யா, இஃப் திஸ் இஸ் யுவர் வால்கனோ, இந்த வால்கனோக்குள்ள ஃபியூல் சப்ளை பண்றதுக்கு ஒரு பெரிய ஸ்டொமக் வேணும், ஒரு சேம்பர் வேணும். அந்த சேம்பர் வந்துட்டு யாரு அப்படின்னா கீழே இருக்கக்கூடிய மேக்மா சேம்பர். இவங்க தானே ஏஸ்தனோஸ்பியர் அப்படின்னு கேட்டா இவங்க ஏஸ்தனோஸ்பியர் கிடையாது. ஏஸ்தனோஸ்பியர் இன்னும் அடியில் இருக்கும். முதல்ல ஏஸ்தனோஸ்பியர்ல இருந்து இந்த ரிசர்வுக்கு வரும். இந்த ரிசர்வ் வந்து அப்பப்போ மேக்மாவை வெளியே இது ஸ்பிட் பண்ணிக்கிட்டே இருக்கும். ரைட்டா? இப்போ டார்மெண்ட் வால்கனோக்கும் எக்ஸ்டிங்க்ட் வால்கனோக்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் இதுதான். எக்ஸ்டிங்க்ட் வால்கனோ செத்து போச்சு, அதுக்கு உள்ளார சுத்தமா ஒரு சொட்டு கூட மேக்மா இல்லை. டார்மெண்ட் வால்கனோ அப்படிங்கிறதுல கீழே வந்துட்டு என்ன இருக்கு அப்படின்னா வால்கனோ இருக்கு, ஐ மீன் மேக்மா இருக்கு. ஆனா ஏதோ காரணத்துக்காக அவங்க அமைதியா தூங்குறாங்க. இப்போ ரீசெண்டாக ஒன்று வெடிச்சது இல்லை, ஹெய்லி கப்பி வால்கனோ, எத்தியோப்பியாவில் நிறைய ஃப்ளைட் ஆப்ரேஷன்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணாங்களே, தட் வாஸ் அ டார்மெண்ட் வால்கனோ. 12,000 வருஷத்துக்கு அப்புறம் வெடிச்சிருக்கு. 12,000 வருஷமா சார் தூங்கிட்டு இருந்திருக்காரு. ரைட்டா? அப்போ கீழே வந்துட்டு என்னன்னா வால்கனோ மேக்மா இருந்துகிட்டே இருந்திருக்கு. ரைட்டா? அதான் ஹெய்லி கப்பி வால்கனோடைய அதிசயம். ரைட்டா? அப்போ டார்மெண்ட் வால்கனோஸ் ஹேவ் ப்ராபபிலிட்டி டு கெட் எரப்டட் இன் நியர் ஃபியூச்சர், ஆர் எப்போ வேணாலும் 12,000 வருஷம் கூட ஆகலாம். ஃபைன். ஓகே, இப்போ பாருங்க. The weight of glaciers exerts a downward force on Earth's crust and mantle. So when the ice retreats, subterranean gases and magma expands, leading to pressure buildups that fuel explosive eruption. அதே கதை தான். மேலே ஆள் வெயிட் குறைய 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 கீழே இருக்கக்கூடிய ஆள் வந்து மேலே வந்துகிட்டே இருப்பாங்க. ஓகே, சரி. இப்போ வால்கானிக் எரப்ஷன் ஒன்று நடந்துச்சுன்னா அதோடைய விளைவு என்னென்னவா இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? ஒரு மெயின் ஆன்சர் பில்ட் பண்ணுங்க. இந்த பிக்சர் வேண்டாம். ஓகே, ஜியோகிராஃபிக்கலி எஸ், வெரி குட். ஸோ வால்கனோவை பொறுத்த வரைக்கும் will it create global warming or global dimming? global dimming உங்களுக்கு தெரியும். global dimming, global dimmingனா என்ன? எஸ். ஸோ பொதுவாக காற்றுல இருக்கக்கூடிய கேஸஸ், இட் கேன் பி கிரீன் ஹவுஸ் கேஸஸ் ஆர் இட் கேன் பி ஏரோசால்ஸ். ஏரோசால்னா காற்றில் மிதக்கக்கூடிய லிக்விடோ சாலிடோ, தூசியாக இருந்தாலும் அது ஏரோசால் தான். ரைட்டா? இப்போ சில கேஸஸை வந்து லைக் மீத்தேன், கார்பன் டை ஆக்சைடு வந்து வெப்பத்தை வந்து என்ன பண்ணணும்னா உள்ளாரையே கண்டெயின் பண்ணி வச்சிருக்கும். அப்சர்வ் பண்ணி ஹீட்டை ரிஃப்ளெக்ட் பண்ணிட்டு இருக்கும். கீழே இருந்து மண் மேலே அனுப்பும், மேலேருந்து அதை கேப்சர் பண்ணி அவன் கீழே அனுப்பான். இப்படி மாற்றி ஹீட்டை தூக்கி போட்டு லாண்டுப்பாங்க. தட் லீட்ஸ் டு குளோபல் வார்மிங், கிரீன் ஹவுஸ் எஃபெக்ட். Whereas சில aerosols like sulfur aerosols, sulfur dioxide will turn into sulfate aerosols. காற்றில் மிதக்கக்கூடிய white colored படிமங்கள், sulfate aerosols. The sulfate aerosols வந்துட்டுனா they are brighter in color. நீங்க அதிகமா பிரைட்டரா இருக்க you have more albedo effect, right? albedo effect அதிகமா இருக்குன்னா சூப்பர்ல, மேல இருந்து வரக்கூடிய லைட் எல்லாத்தையுமே வெளியே தள்ளிடலாம். இந்த volcanic eruptionல one of the main outcomes, one of the main pyroclastic debris என்ன அப்படின்னா இந்த சல்ஃபேட் ஏரோசால். அப்போ எப்பப்பெல்லாம் வால்கனோ வெடிக்குதோ சல்ஃபேட் ஏரோசால் வெளியே வரும், ஒரு பெரிய ஒரு அம்பர்லாவை விரிக்கும், வெயில் வந்து உள்ளார வராமல் வெளியே ரிஃப்ளெக்ட் ஆயிரும். ஆனால் இந்த பெனிஃபிட் அப்படிங்கிறது ஒரு குறுகிய காலத்துக்கு தான். ஏன்னா வெடிச்சு வெளியே வரக்கூடியது சல்ஃபேட் ஏரோசால்ஸ் மட்டும் கிடையாது, கூடவே மீத்தேனும் வரும், கூடவே வாட்டர் வேப்பரும் வரும். அப்போ ஒரு ஷார்ட் டேர்ம் பீரியடுக்கு உங்களுக்கு வந்துட்டு என்னன்னா குளோபல் டிம்மிங் நடக்கும்.
ஆனால் அதோடைய லாங் டேர்ம் எஃபெக்ட் என்ன அப்படின்னு எடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டில் குளோபல் வார்மிங். அதனால தான் இப்போ நான் அந்த பாசிட்டிவ் ஃபீட்பேக் லூப் சொன்னேன் இல்லையா, இந்த பாசிட்டிவ் ஃபீட்பேக் லூப் அப்படிங்கும்போது எஸ். ஸோ glacier melts, volcano erupts. Yes, volcano erupts. Volcano eruption அப்படிங்கும்போது நிறைய green house gases வெளியே வரும். green house gases வெளியே வரும்போது global warming நடக்கும். And global warming will further lead to glacier melt. This will go on to continue. இது வந்து positive feedback loop அப்படிங்கிற மாதிரி சொல்லுவோம். Right? Okay. Fine. பாருங்க. ஸோ அ வெல் நோன் எக்ஸாம்பிள் இந்த மவுண்ட் பினட்யூப் அப்படிங்கிறது ஐ திங்க் போன கரண்ட் அஃபேர்ஸ் கிளாஸ்ல இதை நான் மேபி சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். இந்த மவுண்ட் பினட்யூபோல 1990s வெடிச்சு வந்த வால்கனோ திடீர்னு உலகம் ஃபுல்லா டெம்பரேச்சர் வந்து ஒரு 1/2 டிகிரிக்கு கம்மியாச்சு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. பட் அது ஷார்ட் டேர்முக்கு தான், மறுபடியும் பழைய கதைக்கே போயிருச்சு. ஓகே, ஸோ இந்த டேஞ்சரஸ் ஃபீட்பேக் லூப் அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம்னு நினைக்கிறேன். இப்போ கிளேஷியர்ஸ் உடைய டேட்டா பத்தி பார்ப்போம். கிளேஷியர் அப்படிங்கும்போது உலக அளவில் இட் இஸ் கவரிங் சம் 10% ஆஃப் தி எர்த்ஸ் லேண்ட் சர்ஃபேஸ். இதெல்லாம் சில டைம்ல வந்து ரொம்ப இரிட்டேஷன் கிரியேட் பண்ணக்கூடிய MCQல வரக்கூடிய கண்டென்ட். இதெல்லாம் எதுக்காக கேட்குறீங்க அப்படிங்கிற மாதிரி கூட வரும். ரைட்டா, கிளேஷியருடைய ஒட்டுமொத்த சர்ஃபேஸ் ஏரியாலாம் கேட்டுருப்பாங்க. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா 10% ஆஃப் தி எர்த்ஸ் லேண்ட் சர்ஃபேஸ் இஸ் பீங் கவர்ட் பை கிளேஷியர்ஸ். ரைட், அண்ட் இதை பாருங்க, சயின்டிஸ்ட் எஸ்டிமேட் தட் இஃப் எல்லா கிளேஷியர்ஸும் மெல்ட் ஆச்சு அப்படின்னா சுமார் 60 மீட்டர் வரைக்கும் கடல் வந்து உயரமாகும், கடல் மட்டம் அதிகரிக்கும். ஃபார் கம்பேரிசன் பர்பஸஸ் நாம் வந்து ஒரு 1.5 மீட்டர் 1.25 மீட்டர் இருப்போமா, இல்லை 1.25 மீட்டர் இருப்போம். நம்மளை விட இன்னும் ஒரு என்ன சொல்ல 30 மடங்கு இன்க்ரீஸ் ஆச்சுன்னா எப்படி இருக்கும் ஹைட்டு, நம்மளை மாதிரி 30 பேரை மேலே 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 நிப்பாட்டினா எப்படி இருக்கும், அந்த அளவுக்கு கடல் வந்து ரைஸ் ஆகும் அப்படிங்கிறாங்க. ஃபைன். ஸோ அவ்வளோ வாட்டரை நாம் எங்கே சேவ் பண்ணி வச்சுருக்கோம்னா போலார் ரீஜனில் கிளேஷியர்ஸில் சேவ் பண்ணி வச்சுருக்கோம். ஃபைன். ஓகே, ஒன் ஆஃப் த லார்ஜஸ்ட் கிளேஷியர்ஸ் அண்டார்டிகாவில் இருக்கக்கூடிய செல்லர் கிளேஷியர். ரைட், லாங்கஸ்ட் கிளேஷியர் என்ன அப்படின்னா இந்த பெரிங் கிளேஷியர். இந்த கிளேஷியர்ஸ்ல பார்க்கறதுல ஒரு ஒன் ஆஃப் த ஸ்ட்ரேஞ்ச் ஃபினாமினன் என்னன்னா, எல்லா கிளேஷியரும் வெள்ளை கலர்ல இருக்கிறது கிடையாது. கிளேஷியர் அப்படின்னாலே நம்ம கண்ணுக்கு ஒரு பெரிய பனிப்பாறை, அந்த பனிப்பாறை பக்கத்துல கொஞ்சம் பென்குயின், அதுக்கு பக்கத்துல கொஞ்சம் போலார் பேர், இதுதான் நமக்கு வந்து மைண்ட்ல பிக்சரைஸ் ஆகும். பட் நார்மலி நாட் ஆல் கிளேஷியர்ஸ் ஆர் ஒயிட் இன் கலர். சம் ஆர் ப்ளூ ஆர் கருநீல பர்பிள் கலர்ல கூட இருக்கும். நாட் டியூ டு செடிமெண்ட்ஸ். இவங்கெல்லாம் ரொம்ப பழைய கால கிளேஷியர்ஸ். ரொம்ப பல செஞ்சுரிஸா இவங்க வந்து ஃப்ரீஸ் ஆகி கிளேஷியர்ஸாவே இருக்காங்க. அது வேற, அது அலுவியம். ஸோ இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப காலமாக இது வந்து ஃப்ரீஸ் ஆகி இதோடைய டென்சிட்டி பல மடங்கு அதிகமாக இருக்கும். ஒரு சாதாரண கிளேஷியர்னால வரக்கூடிய விசிபிள் லைட்ல வரக்கூடிய 7 வண்ணங்களையும் விப்ஜிஆர் 7 வண்ணத்தையும் ரிஃப்ளெக்ட் பண்ண முடியும், அப்சார்பே பண்ணல. ரைட்டா, அதனால தான் அது ஒயிட் கலர்ல இருக்கு. வேரஸ் டென்சிட்டி அதிகமாக இவங்க வந்து ஒரு சில லைட்டை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணலாம். ரொம்ப பவர்ஃபுல்லான ஷார்ட் வேவ் ரேடியேஷன்ஸை ரிஃப்ளெக்ட் பண்ணுவாங்க. மீதி எல்லாத்தையும் என்ன பண்ணிடுவாங்க அப்படின்னா ஐதர் தே வில் ரிஃப்ளெக்ட் ஆர் வில் அப்சார்ப். ரைட்டா, இதுல அந்த ஸ்கேட்டர் பண்ணக்கூடிய வெளிச்சம் எது அப்படின்னு கேட்டால் அந்த ப்ளூ கலர். அதனால தான் சில கிளேஷியர்ஸ் வந்துட்டு என்னன்னா டார்க் ப்ளூ கலர்ல இருக்கு. இது எந்த மாதிரி கிளேஷியர் டார்க் ப்ளூ கலர்ல இருக்குன்னா ரொம்ப பழங்கால கிளேஷியர் தான். பேலியோலித்திக் கிடையாது, ரொம்ப பழைய காலத்துல உருவான கிளேஷியர்ஸ், ரொம்ப டென்சிட்டி அதிகமான கிளேஷியர்ஸா இருக்கும். அதுகள்னால என்ன பண்ண முடியும் அப்படின்னா அந்த 6 வண்ணங்கள் ஒரு 5 தான் அதனால ரிஃப்ளெக்ட் பண்ண முடியும், மீதி எல்லாத்தையுமே ஸ்கேட்டர் பண்ணி விட்டுரும். அதுதான் அந்த ப்ளூ கலரா மாறக்கூடியது. ரைட், எஸ், டர்க்வைஸ் கலர். டன். ஸோ வால்கனோஸ்க்கும் கிளேஷியர் மெல்டிங்க்கும் இருக்கக்கூடிய ரிலேஷன் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் ஒன், ரஷ்யன் earthquake is among the world's strongest ever. பார்த்துருப்பீங்கல்ல, 8.8 ரெக்டர் ஸ்கேல்ல 8.8 மேக்னிடியூட் ரெக்கார்ட் ஆகுது. ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் இந்த குவேக் தான் ரெக்கார்ட் ஆகுது. ரஷ்யாவில் எங்க நடந்துச்சு தெரியுமா? ஹேவ் யூ ஹர்ட் அபவுட் திஸ் பர்டிகுலர் ஸ்பாட்? கம்சட்கா பெனின்சுலா கேள்விப்பட்டிருப்பீங்க. ரைட், கம்சட்கா பெனின்சுலா அப்படிங்கிற ரஷ்யாவுடைய ஃபார் ஈஸ்டர்ன் சைடில் ஏற்பட்ட ஒரு earthquake தான். ரைட்டா, அது இந்த கம்சட்கா பெனின்சுலா அப்படிங்கிறது நீங்க பாத்தீங்கன்னா திஸ் இஸ் கம்சட்கா பெனின்சுலா, ரஷ்யாவுடைய ஃபார் ஈஸ்ட் பகுதி. இது ஜப்பான் கிடையாது, ஜப்பான் அங்கிட்டு இருக்கு. ரைட், ஃபைன்.
ஸோ கம்சட்கா பெனின்சுலா, குறுக்கால இருக்கக்கூடியதெல்லாம் குரில் ஐலண்ட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. சும்மாவே இந்த ஈஸ்ட் ஏஷியன் ஓஷன்ஸ் அண்ட் சவுத் ஏஷியன் ஓஷன்ஸில் நிறைய டெரிட்டரிஸ்குள்ள சண்டை நடந்துகிட்டு இருக்கு. இந்த ஐலண்டு ஒன்றுதான் என்னதான். இப்போ கூட ரொம்ப ரீசெண்டாக ஜப்பானுக்கும் சைனாக்கும் டாய்வான், இந்த 3 பேருக்கு நடுவில் வந்து சில குழப்பங்கள் போயிட்டு இருக்கு. புதுசாக நீங்கள் ஒரு சில ஐலண்ட்ஸ் மேபி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். செங்காக்கு ஐலண்ட், டியாகோ ஐலண்ட், இந்த மாதிரி நிறைய ஐலண்ட்ஸ் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ லேட்டஸ்ட் இந்த லைனஸ் யோனாகுனி ஐலண்ட், டாய்வான் ஸ்ட்ரைட் இருக்கக்கூடிய இடத்துல இருக்கு. டாய்வான் ஸ்ட்ரைட்னா உங்களுக்கு தெரியும், சைனா அண்ட் டாய்வான் ரெண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு கேப். அந்த கேப்ல இருக்கக்கூடிய ஐலண்ட் தான் யோனாகுனி ஐலண்ட் அப்படிங்கிறது. இட் பிலாங்ஸ் டு ஜப்பான். இப்போ இது எதுக்கு நியூஸ்ல இருக்கு அப்படின்னா, சைனீஸ் ஷிப்ஸும் ஏர்கிராஃப்ட்ஸும் அடிக்கடி அந்த யோனாகுனி ஐலண்டை சுற்றி டிராவல் பண்ணுறதுனால ஜப்பான் வந்து வார்னிங் கொடுத்துருக்காங்க. இந்த மாதிரி யோனாகுனி ஐலண்டோ இல்லை டாய்வானுக்கோ நீங்கள் ஏதாவது அச்சுறுத்தல் கொடுத்தீங்க அப்படின்னா யூ வில் ஹேவ் டு ஃபேஸ் கான்சிக்வன்சஸ் அப்படிங்கிற மாதிரி ஜப்பான் ஹேஸ் கிவன் வார்னிங். அதுக்கு சைனாவும் பயங்கரமாக வார்னிங் கொடுத்துருச்சு, ரீ வார்னிங் மாதிரி. ரைட்டா? ஃபைன். ஸோ இந்த ஸ்பாட்டை கட்டாயம் ஞாபகம் வச்சுக்கோங்க, கேட்கறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ரைட்? இந்த வருஷம் அடிக்கடி வேர்ல்ட் நியூஸில் பேசப்பட்ட ஏரியா அது யோனாகுனி ஐலண்ட். எங்கே இருக்குன்னா இங்கே கம்சட்கா பெனின்சுலா கிட்ட இல்லை, இதுக்கு அல்டுகெதர் வேற டாபிக். இது வந்து டாய்வான் ஸ்ட்ரைட் பக்கத்தில் இருக்கு. ரைட், கமிங் பேக். திஸ் இஸ் Kamchatka Peninsula and this set of island, they are Kuril Islands. ஜப்பானுக்கும் ரஷ்யாவுக்கும் நடுவில் இருக்கக்கூடிய பிரச்சனை இந்த குரில் ஐலண்ட்ஸ்க்காக. அதை விட்டுருங்க. இப்போ எங்கே எர்த்குவேக் நடந்துச்சுன்னா இந்த கம்சட்கா பெனின்சுலால தான் என்ன நடந்திருக்குன்னா எர்த்குவேக் நடந்திருக்கு. 8.8. உங்களுக்கு இந்த எர்த்குவேக்குடைய இந்த மேக்னிடியூட் ஸ்கேல்லாம் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். 7 and 8 அதை வந்து ஈக்குவலாக நம்மளால் மேட்ச் பண்ண முடியாது. 6 விட 7 டபுள் மடங்கு இருக்காது, இன்னும் அதை விட பல மடங்கு இருக்கும். ஏன்னா திஸ் இஸ் நாட் அ மல்டிப்ளிகேஷன் ஸ்கேல், திஸ் இஸ் அ லாகரிதமிக் ஸ்கேல். ரைட்டா? ஃபைன். 1 விட 2 டபுள் மடங்கு இருக்காது, 1 விட 2 மல்டிபிள் டைம்ஸ் பெருசாக இருக்கும். 2 விட 3 டபுள் மடங்கு இருக்காது, இட் வில் பி மல்டிபிள் டைம்ஸ் லார்ஜர் தேன் 2. இது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் இல்லையா? ஃபைன். இப்போ பொதுவாக இந்த எர்த்குவேக் வந்து எந்த இடத்துல அக்கர் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த பிளேட் பவுண்டரிஸில் வந்து மோஸ்ட்லி அக்கர் ஆகும். இங்கேயுமே அந்த மாதிரி ஒரு பிளேட் பவுண்டரியில் தான் அக்கர் ஆகிருக்கு. 2 பிளேட்ஸ், Okhotsk plate and Pacific plate. இந்த 2 பிளேட்டுக்கு நடுவில் நடந்த ப்ரெஷர் ரிலீஸ் தான் இந்த கம்சட்கா பிளாட்டூவில் நடந்த எர்த்குவேக்குக்கான காரணம். Now this is a continental plate and this is a oceanic plate. அப்போ யார் தான் ஆப்வியஸாக கீழே இருப்பாங்க? சப்டக்ட் ஆகிருப்பாங்க. பசிபிக் பிளேட் தான், பிகாஸ் தட் இஸ் அன் ஹை டென்சிட்டி பிளேட் இல்லையா? அதுதான் சப்டக்ட் ஆகும். அப்படி சப்டக்ட் ஆனதில் ஒரு எர்த்குவேக் கிரியேட் ஆயிருக்கு. நாட் ஜஸ்ட் தட், பின்னாடியே ஒரு சுனாமி வார்னிங்கும் நிறைய பேருக்கு கொடுக்கப்பட்டது. தட் வாஸ் அ மைனர் சுனாமி. ரைட்டா? ஒரு 2-3 மீட்டருக்கு உயரமாக பாஞ்சு வந்த ஒரு சுனாமி அலைகளாக பார்க்கலாம். பட் கேள்வி என்னன்னா 8.8 மேக்னிடியூட் வந்த எர்த்குவேக். கிட்டத்தட்ட இட் இஸ் கம்பேரபிள் டு இந்த சுமத்ரா ஐலாண்டில் நடந்த எர்த்குவேக், நம்ம 2004 சுனாமி மாதிரி. ஸோ அப்படி இருக்கக்கூடிய இந்த மேக்னிடியூட்ல ஏன் சுனாமி அவ்வளோ பவர்ஃபுல்லாக வரல அப்படிங்கிறது ஒரு கேள்வி. என்ன ஐடியாவாக இருக்கும்? வாட்டர் டென்சிட்டி. ஏன் வாட்டர் டென்சிட்டி ஏன் இது கூட ரிலேட் பண்ணுறீங்க? இல்லை, என்னவா இருக்கும்? ஓகே, ஆப்போசிட் ஃபோர்ஸ் அப்படின்னா மேபி ஏதாவது அப்டக்கிள்ஸ் இருந்துக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறீங்க. ரைட், சரி. இப்படியே வந்துகிட்டு இருக்கும்போது குறுக்க வந்து ஸ்ரீலங்கா மாதிரி ஒரு ஐலண்ட் இருக்குன்னா ஸ்ரீலங்காவுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய ஏரியாஸ் வந்து பாதுகாக்கப்படும் அப்படிங்கிற மாதிரி. ரைட், ஓகே. வேற அப்டக்கிள்ஸ் இருங்கிறீங்க, வேற எனி அதர் ரீசன்? ஓகே, பட் தி ஐடியா இஸ் ஃபால்ட்னா உங்களுக்கு என்னன்னு தெரியும். எங்கே பிளவு ஏற்படுதோ அதை ஃபால்ட்டுன்னு சொல்லுவோம். இந்த ஃபால்ட்டில் வந்து ஸ்ட்ரைக் ஸ்லிப் ஃபால்ட் அப்படிங்கிற மாதிரி பொதுவாக சொல்லுவாங்க. ஸ்ட்ரைக் அப்படின்னா ஹொரைசான்டலாக நடக்கக்கூடியது, ஸ்லிப் அப்படின்னா வேர்ட்டிக்கலாக எவ்வளோ ஆழமாக விழக்கூடியது அப்படிங்கிறது. ஸோ ஸ்ட்ரைக் ஸ்லிப் ஃபால்ட். இதில் மேலே எந்த அளவு சுனாமி வேவ்ஸ் ரைஸ் ஆகணும் அப்படிங்கிறத முடிவு பண்ணக்கூடியது கீழே இருக்கக்கூடிய பிளேட் எந்த அளவு வேர்ட்டிக்கலாக டிஸ்லொகேட் ஆகுதுங்கிறத பொறுத்து. இப்போது இப்படி இருக்குது ஒரு பிளேட்டு, இந்த 2 பிளேட் இருக்குன்னு வச்சுங்களேன். இந்த 2 பிளேட்டில்
மேலே கீழேன்னு ஒரு பயங்கரமான டிஸ்லொகேஷன் நடந்துச்சுன்னா தண்ணி வந்து மேலே பயங்கரமாக புஷ்அப் ஆகும். அப்போ சுனாமியோடைய உயரம் ரொம்ப பயங்கரமாக ரைஸ் ஆகும். ஒருவேளை பிளேட் வந்து இப்படி புஷ் ஆகாம இப்படி புஷ் ஆச்சு அப்படின்னா அப்போ டிஸ்லொகேஷன் நடக்கும், பட் லார்ஜ் அமௌண்ட் ஆஃப் வாட்டர் வில் நாட் பி டிஸ்பிளேஸ்ட். ஸ்ட்ரைக் இஸ் லார்ஜர் பட் ஸ்லிப் ரொம்ப கம்மி, ரைட்னா? அதுதான் இங்கே நடந்த கதை. 8.8 அளவு ரிக்டர் ஸ்கேலில் பதிவாயிருந்தும் கூட சுனாமி வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லாக ஒரு 60-70 மீட்டருக்கு உயரமாக வராததுக்கு காரணம் என்னன்னா, தெர் வாஸ் வெரி ஸ்மால் ஸ்லிப். ரொம்ப உயரமாக வேர்ட்டிக்கலாக மூவ்மெண்ட் நடக்கலை, ஸ்லிப் ஆயிடுச்சு, ஸ்ட்ரைக் ஆயிடுச்சு, ரைட்? ஃபைன், பார்ப்போம். ஸோ இங்கே இருக்கும். தி earthquake occurred on the Kuril-Kamchatka subduction zone. Kuril-Kamchatka subduction zone அப்படின்னு சொல்லுவாங்க. That is between the Okhotsk plate and Pacific plate. இது ரெண்டுக்கும் நடுவில் இருக்கக்கூடியதான் இந்த subduction region, right? That is Kamchatka Kuril-Kamchatka subduction zone. இது குரில், இது கம்சட்கா. இது ஃபுல்லாவே அந்த ஒரு சப்டக்ஷன் ஜோன் இருக்கும். சப்டக்ஷன்னா ஒன்றுக்கு கீழே ஒன்று இறங்குற இடம். ஓகே. The reason why the tsunami was not as expected na idukku kaaranam shallow slip was not that vertically expansive, right? It is very very small. Adha inga vandu full explain pannirpen, you can go through it. So பொதுவா tsunami அப்படிங்கும்போது beach waves னு சொல்லி ஒரு வார்த்தையில இருந்து டெரைவ் ஆனது தான் tsunami. You have to understand the functioning of waves. வேவ்ஸ்ங்கிறது கடல்ல வந்து அதிகமா இருக்கும். இப்போ சுனாமி வருதுன்னு வச்சுக்கலாம், நீங்க நடுக்கடல்ல ஏதோ ஒரு காமர்ஸ் விஷயமா போயிருக்கீங்க, நடுக்கடல்ல இருக்கீங்க, உங்க கடலுக்கு நேர அடியில வந்து எர்த்குவேக் நடக்குது. உங்களுக்கு என்ன மாதிரியான விஷுவலைசேஷன் கிடைக்கும்னு நினைக்கிறீங்க? கடலுக்கு நடுவில் கப்பல்ல போயிட்டு இருக்கீங்க, எர்த்குவேக் வருது, சுனாமி வருது, உங்க கண்ணுக்கு கடல் அலைகள் எப்படி டான்ஸ் ஆடுறது வந்து உங்க கண்ணுக்கு தெரியும். ஷார்ட் வேவ்ஸ். ஓகே. சுனாமி வர்றதே பெருசாக ஃபீல் பண்ண முடியாது. நீங்கள் சொல்கிற மாதிரி கடல் அலைகளுடைய ஹைட் வந்து பெருசாக இருக்காது. ஒரு அரை அடி வேணால் ரைஸ் ஆகும், மேபி ஒரு ஒரு 2 அடி கூட ரைஸ் ஆகும். பட் அது வந்து இட் டசன்ட் மேக் அ டிஃபரன்ஸ். ஏன்னா சாதாரண வேவுக்கும் சுனாமி வேவுக்கும் என்ன பெரிய வித்தியாசம் அப்படின்னா ஒன்றும் பெருசாக ஃபீல் பண்ணிக்க முடியாது. இது வந்து ஹார்பரை நோக்கி வரும்போது தான் சுனாமி இஸ் ஆல்சோ நோன் அஸ் ஹார்பர் வேவ்ஸ். ஹார்பரை நோக்கி வரும்போது தான் அதோடைய உண்மையான ராட்சச ரூபம் வந்து தெரிய ஆரம்பிக்கும். அப்போதான் அது 30 மீட்டர் 60 மீட்டராங்கிறது தெரியும். For that we need to understand waves functioning. Waves எப்படி ஃபங்க்ஷன் ஆகுதுங்கிறது தெரிஞ்சா சுனாமியோடைய உயரத்துக்கான காரணத்தை நாம கண்டுபிடிச்சிடலாம். பாருங்க. ஸோ வேவ்ஸ் அப்படிங்கிறது இஸ் இட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எனர்ஜி ஆர் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் வாட்டர்? நடு கடல்ல இருந்து காத்து அடிச்சு ஒரு பெரிய அலையை ஏற்படுத்திட்டு வருது. இந்த அலையில வந்து a material is present, right? ஒரு பிளாஸ்டிக் பாட்டில் இருக்குன்னு வைங்க. Do you think that plastic bottle will reach the beach? ஒரே அலையில மல்டிபிள் அலைகளை வந்துடலாம், ரைட்? ஸோ தி ஐடியா இஸ் வேவ்ஸ் ஆர் நாட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ், வேவ்ஸ் ஆர் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எனர்ஜி. ஒரு கல் ஒரு வாட்டர் பாடியில் வந்து கல் எடுத்து வீசுறீங்க, கல் அப்படியே விழுந்து ஒரு ரிப்பிள்ஸ் கிரியேட் பண்ணுது இல்லை? அந்த ரிப்பிள்ஸ் அப்படிங்கிறது அந்த கல்லை தூக்கி போட்ட இடத்துக்கு பக்கத்தில் ஒரு சின்ன ஒரு பேப்பர் ஸ்ட்ரிப் வந்து மிதந்துக்கிட்டு இருக்குன்னு வைங்களேன். அந்த பேப்பர் ஸ்ட்ரிப் ரொம்ப தூரத்துக்கெல்லாம் ட்ராவல் ஆகாது, அப்படியே அது நின்ன இடத்துல அப்படியே அலை அலையாக மிதந்துகிட்டு இருக்கும். சேம் phenomenon is happening here. Take a look at this. If this is the particle, ஒரே அலையில நமக்கு பார்க்கும்போது எங்க தெரியும் தெரியுமா? இந்த அலையோட சேர்ந்து நமக்கு டிராவல் ஆகும் போல, இந்த மெட்டீரியல் வந்து இந்த அலையோட அப்படியே டிராவல் ஆகி வரும் போல அப்படிங்கிற மாதிரி நினைப்போம். ஆனா அப்படி கிடையாது, அது நின்ன இடத்துலயே சுத்திக்கிட்டு இருக்கு பாருங்க. மேபி கொஞ்சம் சென்டிமீட்டர்ஸ் நகரலாம், பட் நாம் அந்த வேவ்ஸ்ல பார்க்குற மாதிரி அப்படியே டிராவல் ஆகி ஒரே அடியாலாம் பீச்சுக்கு வராது. இதுதான் வேவ்ஸ் உடைய ஃபங்க்ஷனிங். வேவ்ஸ் ஆர் நாட் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் பார்ட்டிகிள்ஸ், தே ஆர் ட்ரான்ஸ்ஃபர் ஆஃப் எனர்ஜி, ரைட்டா? அண்ட் அதோடைய சர்க்குலேஷன் பேட்டர்ன் பாருங்க, பர்ஃபெக்ட்லி சர்க்குலர் இன் ஷேப். அதோடைய மோஷன் பாருங்க, முழுக்க 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 சர்க்குலர் ஷேப்பை அப்படியே ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கு. இதோடைய நோக்கம் என்ன தெரியுமா? ஒரு அழகான ஒரு சர்க்கிளை உருவாக்கி முடிச்சிட்டோம் அப்படின்னா வேலை முடிஞ்சு. மேலே சர்ஃபேஸ் லெவலில் காற்றுடைய வேகம் அதிகமாக இருக்கும், அதனால சர்ஃபேஸ் லெவலில் வேவுடைய இந்த சர்க்குலர் பேட்டர்ன் பெருசாக இருக்கும். கொஞ்சம் ஆழமாக போங்களேன், பவர் பெருசாக இருக்காது, எனர்ஜி கம்மியாக இருக்கும். அப்போ அந்த சர்க்கிளுடைய சுத்தல் அப்படிங்கிறது கொஞ்சம் குறையும், அதுக்கு கீழே இன்னும் கம்மி, அதுக்கு கீழே இன்னும் கம்மி. அப்போது ஒரு வேவுடைய இன்டர்னல் சர்க்குலேஷன் ஸ்ட்ரக்சர் எடுத்து பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கும்.
மேலே அதிக பெரிய சர்க்குலேஷன், அதுக்கு கீழே குட்டி சர்க்குலேஷன், அதுக்கு கீழே இன்னும் குட்டி சர்க்குலேஷன், ரைட்? ஸோ அப்போ இதுக்கும் வேவ் ஹைட்டுக்கும் என்ன சம்மந்தம் அப்படின்னு கேட்டால், இந்த எனர்ஜியோடைய பிரின்சிபிள்ஸ் எல்லாம் உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன். இஃப் திஸ் இஸ் யுவர் வேவ் லெங்க்த்னா இதில் என்னது? இதுக்கும் இதுக்கும் இருக்கக்கூடிய டிஸ்டன்ஸ் வச்சுக்கலாமா? ஆம்ப்ளிடியூட்னா என்னது? What is amplitude? Okay, this is wave amplitude. உயரம், ரைட்டா? ஒரு கடல் அலையுடைய உயரம் அப்படிங்கிறது இந்த ஆம்ப்ளிடியூட்ல நமக்கு தெரிய வரும். இப்போ நான் என்ன சொல்றேன், ஒரு வேவ் அப்படிங்கிறது அப்படியே பாஸ் ஆயிட்டு வருது. இந்த வேவுக்கு வந்து லெட்ஸ் சும்மா அசியூம் பண்ணிக்கலாம், ஒரு 10 kg ஆஃப் எனர்ஜி இருக்குன்னு அசியூம் பண்ணிப்போமே. இந்த எனர்ஜியை தூக்கிக்கிட்டு, நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், வேவ் அப்படிங்கிறது டிரான்ஸ்ஃபர் ஆஃப் எனர்ஜி. நடுக்கடல இருந்து 10 கிலோ எனர்ஜியை தூக்கிட்டு அப்படியே கரையை நோக்கி வந்துகிட்டு இருக்காங்க. இப்போ இந்த 10 கிலோ எனர்ஜி அப்படிங்கிறது கரையில் அடிக்கணும். ஆனா கரை வந்துட்டு என்னன்னா அப்படியே ரொம்ப தூரம் அப்படியே நடுக்கடல டிராவல் ஆகிட்டு வரும். திடீர்னு கரை வந்துட போறது இல்லை. கரை வந்து ஒரு மாதிரி கிராஜுவலா தான் வரும் இல்லையா? அந்த பிக்சர் பாருங்க, இப்படிதான் கொஞ்சம் கொஞ்சமா இந்த வேவுடைய இந்த ஸ்ட்ரக்சர் வந்து வர 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 அதை வந்து டிஸ்டர்ப் பண்றதுக்கு இந்த ஓஷியன் பாட்டம் அப்படிங்கிறது டிஸ்டர்ப் பண்ணும். அது அப்படியே கரைக்கு வர 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 இந்த கீழே இருக்கக்கூடிய ஸ்ட்ரக்சர் வந்துட்டு என்ன ஆகும், டிஸ்டர்ப் ஆகிட்டே வரும். அப்போ கீழே டிஸ்டர்ப் ஆக இந்த பேட்டர்ன் இருக்கு பார்த்தீங்களா, இந்த ஸ்ட்ரக்சர், இது அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா ஸ்லாண்ட் ஆக ஆரம்பிக்கும். அப்படி ஸ்லாண்ட் ஆகும்போது 10 கிலோ எனர்ஜி சொன்னேன் இல்லையா, இங்கே நீங்க பார்த்தீங்கன்னா அந்த 10 கிலோ எனர்ஜியை அதிக வேவ் லெங்த்தோட அவங்க வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு வந்தாங்க. இப்போ தர தட்டின உடனே அவங்களால அவ்வளோ பெரிய ஏரியா போக முடியல, கீழேயும் இறங்க முடியல. அப்போ இருக்கக்கூடிய அந்த 10 கிலோ எனர்ஜி அவங்க எங்க தான் காட்டணும், எங்க கேப் இருக்கோ அங்கதான் காட்டணும். புரியுதா? மறுபடியும் சொல்றேன், இந்த எனர்ஜியை இவங்க எப்படி வெளிக்காட்டுவாங்க அப்படின்னா, ஒன்று இதோடைய வேவ்லெங்த்தை வச்சு வெளிக்காட்டுவாங்க, இல்லைன்னா அவங்க எவ்வளவு தூரம் ஓஷியன் டெப்த்தை அஃபெக்ட் பண்றாங்க அப்படிங்கிறது மூலியமா வெளிக்காட்டுவாங்க. 2 விதமா இந்த எனர்ஜியை வந்து வெளிக்காட்டலாம். இப்போ என்ன ஆயிடுச்சு அப்படின்னா, இவங்க வந்து கரையை நோக்கி வர்றாங்க. கீழே வந்து என்ன ஆகுது, இவ்வளோ பெரிய ஸ்ட்ரக்சரை மெயின்டைன் பண்ண முடியாத அளவுக்கு தர தட்டிருச்சு. இதுக்கு மேல இந்த ஸ்ட்ரக்சரை தூக்கிட்டு இவங்களால ஓட முடியாது, ரைட்? அப்ப இனிமே இப்படி எனர்ஜியை ரெப்ரசென்ட் பண்ண முடியாது. வேற எப்படி ரெப்ரசென்ட் பண்ணி ஆகணும், வேவ் லெங்த் மூலியமா ரெப்ரசென்ட் பண்ணி ஆகணும். ஆனா அதுவும் பண்ண முடியாது, ஏன்னா உங்களுடைய இந்த ஸ்ட்ரக்சர் வந்து இப்ப என்ன ஆரம்பிச்சிருச்சு, ஸ்லாண்ட் ஆக ஆரம்பிச்சிருச்சு. அப்படியே ரெப்ரசென்ட் பண்ண முடியாது. அப்ப வேற எப்படிதான் ரெப்ரசென்ட் பண்ணணும், எங்க கேப் இருக்கோ அங்கதான் ரெப்ரசென்ட் பண்ணி ஆகணும். மேல ரைஸ் ஆகும். வேவ் லெங்த்ல உங்களால எனர்ஜியை காட்ட முடியல, டெப்த்ல காட்ட முடியல, அப்ப சைட்லையும் காட்ட முடியல, கீழேயும் காட்ட முடியல, அப்ப மேல காட்டுங்க. அதுதான் இங்க இந்த ரைஸ் ஆகிறதுக்கான காரணம். அந்த வேவ் நல்லா நோட் பண்ணுங்க. இங்க நார்மலான வாபிளிங்கா இருக்கக்கூடிய வேவ்ஸ் வந்து இங்க வர 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 சர்ஃபிங்கா மாறிடுது. சர்ஃப் அப்படின்னா இந்த மாதிரி இப்படி ஒரு ஸ்ட்ரக்சருக்கு மாறிடும். திஸ் இஸ் நாட் தி ஆக்சுவல் ஸ்ட்ரக்சர் ஆஃப் எ வேவ். வேவ்ஸ் would look something like this. பட் இப்படி மாறுது அப்படின்னா அதுக்கு காரணம் இந்த ஸ்ட்ரக்சர் ஸ்லாண்ட் ஆகிறதுனாலையும் கீழே இருக்கக்கூடிய ஏரியா வந்து தர தட்டுறதுனாலையும், ரைட்? ஃபைன். இதே வேவ் பிலாசபி தான் உங்களுக்கு சுனாமிலையும் எஃபெக்ட் ஆகுது. கடலுக்கு அடியில் இருக்கிற வரைக்கும் இட் வில் பி நார்மலான ஒரு வேவ் லெங்க்தாக தான் இருக்கும். வேவ் லெங்த் எவ்வளோ இருந்தாலும் நமக்கு பெருசாக அது தெரிய போகிறது கிடையாது, ரைட்டா? என்ன இங்கே அடிக்கிற வேவ் வந்து அங்கே கொண்டு போய் என்ன தள்ள போகுது, அவ்வளோதானே. பட் அது அவ்வளோ உயரத்துக்கு நான் போகணும் அப்படின்னு கேட்டால் ஆழ்கடலில் நான் போக மாட்டேன், ஏன்னா இந்த ஸ்ட்ரக்சர் வந்து இன்டாக்டாக இருக்கும், சூப்பராக இருக்கும். அது கரைக்கு வர 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 தான் அவர் வந்து அப்படியே சாஞ்சு ஒரு பெரிய வேவை வந்து ஏற்படுத்துவார், ரைட்? தட்ஸ் வை சுனாமி இஸ் வெரி எக்ஸ்ட்ரீம் வென் இட் ரீச்சஸ் தி ஹார்பர், ரைட்டா? இப்போ நமக்கு ஏன் வந்து சுனாமி வந்து அவ்வளோ பவர்ஃபுல்லாக இல்லை அப்படின்னா அதுக்கு காரணம் லோ ஸ்லிப் வந்து பெருசாக இல்லை அப்படிங்கிறது. இது புரியுதா? வேவ். ஓகே. யா, அண்ட் இந்த earthquake வந்தது கூடவே இன்னொரு வால்கனோ ஒன்று வந்திருக்கு. இதை வேணால் நோட் பண்ணிக்கோங்க. வாயிலே நுழையாத ஒரு வால்கனோ, ரஷ்யா பக்கத்தில் இந்த மாதிரி ஒரு வால்கனோ எரப்ட் ஆனதாக சொல்கிறாங்க. திஸ் ஒன், வால்கனோ எரப்டட் as an after shock. இது எல்லாமே ஒன்னோட ஒன்று இன்டர் கனெக்டட் தான். வால்கனோ, earthquake எல்லாமே. வால்கனோனாலையும் earthquake வரும். earthquakeனால உள்ளார ரெஸ்ட் பொசிஷனில் இருந்த மேக்மா வெளியே வந்து ஊஸ் அவுட் ஆகும். எல்லாமே ஒன்னோட ஒன்று இன்டர் கனெக்டட், ரைட்? ஃபைன். இது புரியுதா? அடுத்தது போயிடலாமா? ரைட். அடுத்து இது ஒரு மெயின்ஸ் டாபிக். இது கொஞ்சம் கொஞ்சமாக தார் டெசர்ட் அப்படிங்கிறது பசுமை மயம் ஆயிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஏற்கனவே there are so many reports that desert ecosystems are gradually greening. சஹாரா இஸ் கிரீனிங் அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்து நிறைய இடத்துல வந்துகிட்டு இருந்தது. இப்போ அதை பின்பற்றி இப்போ வந்து தார் டெசர்ட் இஸ் ஆல்சோ கிரீனிங் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க.
இதுக்கான காரணங்களும் இதோடைய கான்சிக்வன்சஸும் என்ன அப்படிங்கிற மாதிரி நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஐ திங்க் வுட் ஹவ் ஹர்ட் அபவுட் அண்டார்டிக் கிரீனிங். அண்டார்டிக் கிரீன் ஆகிறது நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்க. டெஃபினெட்லி கிரீனிங் அப்படிங்கிற வார்த்தையை பார்த்தோன்னே இட் இஸ் நாட் பாசிபிள், நாட் பாசிட்டிவ். அண்டார்டிக் கிரீனிங்னா அண்டார்டிகா மஸ்ட் பி ஒயிட், வை ஷுட் இட் கிரீன்? அண்டார்டிகா பொறுத்த வரைக்கும் ஒயிட் தான் பாசிட்டிவ். டெசர்ட்டை பொறுத்த வரைக்கும் பீயிங் எ டெசர்ட் இஸ் இட்ஸ் பாசிட்டிவ், ரைட்டா? பார்ப்போம். ஸோ வாட் யூ திங்க்? இதோட ஒரு மெயின் டாப்பிக்காக வச்சு நீங்கள் வந்து அதோடைய பாசிட்டிவ்ஸ் அண்ட் நெகட்டிவ்ஸ் வந்து எழுதுற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இது எதனால கிரீன் ஆகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ரீசன் ஒய் இட் இஸ் கிரீனிங். ஒன்று, ஒரு இடம் பசுமைமயமாக ஆகணும் அப்படின்னா ஒரு ப்ரீகர்சர் தேவை, அதுக்கு ஒரு ஃபேக்டர் ஒன்று தேவை. அது என்ன ஃபேக்டர் அப்படின்னா தண்ணி. தண்ணி இல்லாத இடம் பாலைவனமாக மாறும், ரைட்டா? ஒரு பாலைவனம் அப்படிங்கிறது வந்து பாலைவனமாக இருக்கிறதுக்கு காரணம் அது சூடாக இருக்கிறதுனாலையோ குளிராக இருக்கிறதுனாலையோ இல்லை. ஒரு பாலைவனம்னாலே பொதுவாக நம்ம மைண்டில் என்ன மனசுக்கு வரும் அப்படின்னா டூ ஹாட். பட் அ டெசர்ட் நீட் நாட் பி ஹாட், இல்லையா? டெசர்ட் இப்போ தார் டெசர்ட் இஸ் ஹாட், வேற நம்ம கோல்ட் டெசர்ட் எடுத்து பார்த்தீங்கன்னா தே ஆர் கோல்டு. அப்போ டெசர்ட் அப்படின்னா இட் இஸ் நாட் அபவுட் ஹீட்னஸ் ஆர் கோல்ட்னஸ், இட் இஸ் அபவுட் ஆரிடிட்டி. காஞ்சு போய் நல்லா சுத்தமாக தண்ணியே இல்லாமல் ஆரிடாக இருக்கக்கூடியதான் ஒரு டெசர்ட்டுடைய எக்ஸ்பிளனேஷன், ரைட்? அப்போ இப்படி காஞ்சு போன இடத்துல திடீர்னு கொஞ்சம் தண்ணி காட்டுறீங்க, மழை பெய்யுது வழக்கத்துக்கு மாறா அப்படின்னா அப்போதான் இந்த டெசர்ட்டுக்கே புதுமையான பசுமையான சில விஷயங்கள்லாம் வளர ஆரம்பிக்கும். அதுதான் நம்ம தார் டெசர்ட்ல நடந்துகிட்டு இருக்கு, ரைட்? எஸ். ஸோ பாருங்க, இந்தியாஸ் தார் டெசர்ட் ஹஸ் பிகம் 38% கிரீனர் ஓவர் த பாஸ்ட் 20 இயர்ஸ். கடந்த 20 வருஷமா திஸ் இஸ் ஹேப்பனிங். 38% கிரீனர் ஆயிட்டே வருது. இதுக்கான காரணம் 2 காரணம் சொல்றாங்க. மோர் பீப்புள் லிவிங் இன் திஸ் டெசர்ட். நிறைய பேர் வந்து உள்ளார வந்து குடிபெயர்ந்துகிட்டு இருக்காங்க. இப்போ இவங்க வந்து உள்ளார குடிபெயர்றாங்கன்னா சும்மா போய் வீடு வச்சுக்கிட்டு இருக்கிறதுக்கு மட்டும் இவங்க குடிபெயர மாட்டாங்க, அங்கே விவசாயம் பண்ணுறதுக்கு குடிபெயர்வாங்க, ரைட்? விவசாயம் பண்ணால் ஆப்வியஸாக அவங்களுக்கு என்ன தேவைப்படும்? தண்ணி தேவைப்படும். கிரவுண்ட் வாட்டர் எக்ஸ்ட்ராக்ஷன் பண்ணுவாங்க. இல்லைன்னா இந்த இந்திரா காந்தி கேனல் இருக்கு இல்லையா, அதில் இருக்கக்கூடிய வாட்டரை டைவர்ட் பண்ணி இரிகேஷனுக்கு யூஸ் பண்ணிப்பாங்க. எனிஹவ் தண்ணியுடைய வரத்து அதிகமாக இருக்குது. அப்போ தண்ணி வரத்து அதிகமாக இருக்குது அப்படிங்கும்போது ஆப்வியஸாக உங்களுக்கு என்ன நடக்கும்? மோர் அக்ரிகல்ச்சர் ஏரியா அண்ட் அர்பன் ஏரியா வரும். இது வந்து கிரீனராக கொஞ்சம் கொஞ்சமாக மாற ஆரம்பிக்கும். தட் இஸ் ஒன் ரீசன். தி அதர் ரீசன் இஸ் இன்க்ரீசிங் precipitation in the region. கொஞ்சம் கொஞ்சமாக அதிகமாக மழை பெய்ய ஆரம்பிக்கும். மான்சூன் ஹாஸ் பின் ஆல்வேஸ் ஒரு ஓரவஞ்சனையோட தான் இந்த தார் டெசர்ட்டை பார்த்துருக்கு. ஆனால் இப்போ வந்து தார் டெசர்ட்டுக்கு அள்ளி அள்ளி கொடுத்துக்கிட்டு இருக்கு மான்சூன், ரைட்? பாருங்க, the desert's greening has been driven primarily by more rain during summer monsoon season. பாருங்க, 64% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. நம்ம பேசிக் கிளாஸஸ்ல வேணா பார்த்துருப்போம், இங்கெல்லாம் ஒரு 10 சென்டிமீட்டர் மழை பெய்யறதே வருஷத்துக்கு ரொம்ப கஷ்டம்னு பார்த்துருப்போம். ஆனால் இப்போ அப்படியே ஒரு 15 சென்டிமீட்டர் அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்கும், ரைட்டா? அந்த சின்ன டிஃபரன்ஸ் கூட ஒரு பெரிய இம்பாக்டை கிரியேட் பண்ணும். இப்போ now let us talk about the positives and negatives of desert greening. சொல்லுங்க, பாசிட்டிவ்ஸ் என்ன, நெகட்டிவ் என்ன? ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் பாசிட்டிவ் சொல்லுங்க. கிரவுண்ட் வாட்டர் ரீசார்ஜ் நடக்கும். குட் ஒன். ஃபுட் செக்யூரிட்டி என்ஷூர் ஆகும், ரைட்? வெரி குட், ஃபைன். 2, பாப்புலேஷன் டென்சிட்டி வந்து அங்க வந்து மைக்ரேட் ஆகுறாங்கன்ற போது மத்த இடத்துல வந்து ரொம்ப இதுவா இருக்கு, கொஞ்சம் குறையும், பிரஷர் ஆன் லேண்ட் குறையும், ரைட்? அங்க இருந்து அவுட் மைக்ரேஷன் குறைஞ்சு அதை நோக்கி இன் மைக்ரேஷன் ஆக ஆரம்பிப்பாங்க. ஃபைன், தட்ஸ் a good point. வேற? வெரி குட், தட்ஸ் a good geographical explanation. பொதுவாக மரங்கள் அதிகமாகுது அப்படிங்கும்போது there will be evapotranspiration. இலைகள் வழியா அந்த நீரெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமா ஆவியாகி வெளியே போகிறது, evapotranspiration through stomata. அப்போ காத்துல நிறைய ஈரப்பதம் இருக்கு அப்படிங்கும்போது அடிக்கடி மழை பெய்யும். the dust in your atmosphere will be washed off. அது அடிக்கடி கீழே வந்து செட்டில் ஆகிட்டே இருக்கும். தட்ஸ் வெரி குட் பாயிண்ட். வேற? பயோடைவர்சிட்டி பெருகும். ஆக்சுவலாக அந்த பயோடைவர்சிட்டி பெருகிறது அப்படிங்கிறது ஏற்கனவே இருக்கிற பயோடைவர்சிட்டியுடைய கல்லறைக்கு மேலே பெருகிறதுங்கிறது தான் அதோட அர்த்தம். ஏன்னா டெசர்ட்டுக்குன்னே பயோடைவர்சிட்டி இருக்கும், அந்த பயோடைவர்சிட்டியை காலி பண்ணிட்டு புதுசாக ஒரு பயோடைவர்சிட்டி டெவலப் ஆகும். எஸ், தட்ஸ் a good point. பட் நெகட்டிவ்க்கு அப்புறம் வர பாசிட்டிவ். வேற? மோர் ஆர் லெஸ் கவர்ட் ஐ திங்க். ஸோ டெசர்ட் கிரீனிங் அப்படிங்கிறது பொதுவாக இதை வந்து இன்டென்ஷனலாகவே பண்ணிட்டு இருக்காங்க. நமக்கு அந்த இடத்துல வந்துட்டு வறட்சி அதிகமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கவர்மெண்ட் ஸ்கீம்ஸே அதை என்ன பண்ணுது அப்படின்னா இன்டென்ஷனலாகவே இந்த இடத்த பசுமைமயம் ஆக்கணும் அப்படிங்கிற மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க, ரைட்? கிரேட் கிரீன் வால் பண்ணுறது ஆரவல்லீஸில்.
ம். டிக் பண்ணி அந்த இடத்துல தண்ணி ஆ. ஆகுற மாதிரி Yes. அதனால வந்து கொஞ்சம் வெரி குட். அது ஆப்பிரிக்கன் ட்ரைப்ஸ் ஃபாலோ பண்ற மெத்தட். அந்த Yes. மாதிரி அப்படி கூட பண்றாங்க. நம்ம தார்ல அதை பண்ண ஆரம்பிக்கல. ஐ திங்க் ஏதோ ஏதோ சவுத் ஆப்பிரிக்காவா டன்சானியாலயோ ஏதோ இடத்துல ட்ரைப்ஸ் பண்ணக்கூடிய டெக்னிக். ஓகே, ஸோ த ஃபர்ஸ்ட் திங் இஸ் கார்பன் சீக்வஸ்ட்ரேஷன். எவ்வளோ தூரம் பச்சையா மரங்கள் வருதோ அவ்வளோ தூரம் தே கேன் அப்சார்ப் கார்பன் டை ஆக்சைடு அண்ட் சீக்வெஸ்டர் தட். பிற்காலத்தில் அது சிங்காக மாறிடும். ரைட்டா? எஸ். ஸோ கார்பன் சிங்க், கார்பன் சீக்வஸ்ட்ரேஷன். மைக்ரோ கிளைமேட் ரெகுலேஷன். நான் சொன்னேன் இல்லையா, இவாப்போ டிரான்ஸ்பிரேஷன் அப்படிங்கிற டெக்னிக் மூலியம், அது அந்த ப்ராசஸ் மூலியமா அதோடைய லோக்கல் அட்மாஸ்பரிக் கண்டிஷன்ஸை லிவபிளாக மாற்றும். ஏன்னா டெசர்ட் அப்படிங்கும்போது ஸ்கார்ச்சிங், பயங்கர எக்ஸ்ட்ரீமான அரிடிட்டி இருக்கும், சூடாக இருக்குன்னு கூட வச்சுக்கலாம். ரைட்டா? ஆனால் அந்த மாதிரியான இடம் வந்து இப்போ வந்து ஒரு மாடரேட்டான கிளைமேட்டை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு அப்படிங்கும்போது பீப்புள் கேன் லிவ் தேர். ரைட்? அப்போ லிவபிலிட்டி இன்க்ரீஸ் ஆகும். மைக்ரோ கிளைமேட் ரெகுலேஷன் அந்த ஊருக்கு மட்டும். அடுத்து பயோடைவர்சிட்டி ரிகவரி, புதுசாக ஒரு பயோடைவர்சிட்டி கிரியேட் ஆகும். எஸ். அடுத்து எக்கனாமிக் செக்யூரிட்டி. நீங்கள் சொன்னீங்க இல்லையா, அந்த இடத்துக்குன்னு ஒரு விவசாயத்தை ரெடி பண்ணி லோக்கலைஸ்டா ஃபுட் செக்யூரிட்டி என்ஷூர் பண்ணலாம். தட்ஸ் ஆல்சோ ரைட். அடுத்து நெகட்டிவ்ஸ்க்கு வரும். நெகட்டிவ் நீங்கள் சொல்லுங்க, இதை பார்த்துட்டீங்களா? நெகட்டிவ்ஸ் என்னென்ன? ஆல்ரெடி அந்த கிளைமேட்டுக்கு அடாப்ட் ஆகியிருக்கிற ஸ்பீஷீஸ் வந்துட்டு மேபி மைக்ரேட் ஆர் எக்ஸ்டிங்க்ட் ஆக சான்ஸ். எஸ், they'll get affected. ஏற்கனவே இருக்கக்கூடிய பயோடைவர்சிட்டி எஃபெக்ட் ஆகும். ஏன்னா இந்த சப்பாத்திகள்லேயே அதாவது ஓப்பன்ஷியா இந்த மாதிரியான செடிகள் எல்லாம் நம்ம வந்து நம்ம வீட்டு பக்கத்துல தான் பார்க்க முடியாது. அதெல்லாம் பாலைவனங்களில் தான் பார்க்க முடியும், வறட்சியான இடங்கள்ல பார்க்க முடியும். ஃபைன். வேற எனி அதர்? அப்புறம் நீங்க சொன்னீங்க கிரவுண்ட் வாட்டர் எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி பண்ணலாம்னு சொல்லிட்டு, அப்புறம் என்ன கிரவுண்ட் வாட்டர் டிப்ளேஷன் ஓவர் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் கிரவுண்ட் வாட்டர். எஸ், ஓவர் எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் கிரவுண்ட் வாட்டர் அப்படின்னா இட் வில் ஃபர்தர் லீட் டு கிரவுண்ட் வாட்டர் பொல்யூஷன். இப்போ தானே நியூஸ்ல வந்துகிட்டு இருக்கு, பீகார்ல வந்து பிரெஸ்ட் மில்க்ல யுரேனியம் இருக்கிறத கண்டுபிடிக்கிறாங்க. எதனால? அதிக கிரவுண்ட் வாட்டர்ல யுரேனியம் இருக்கு அப்படிங்கிறதுனால. வேற சும்மா ஜென்ரலா பாருங்க, ஜியாகிரபிக்கலா பாருங்க. பாலைவனம் இவ்வளவு நாளா என்ன கலர்ல இருந்துச்சு, இப்போ என்ன கலருக்கு ஆக போகுது? அண்டார்டிகாலையும் இதுதான் பிரச்சனை, ஆல்பிடோ. எஸ், அண்டார்டிகா வெள்ளையா இருந்தது, அதுக்கு நல்லது, ஏன்னா நிறைய வெளிச்சத்தை வந்து ரிஃப்ளெக்டட் பேக். அது பசுமையா மாற 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 அதோடைய ஆல்பிடோ பவர் அப்படிங்கிறது குறைய ஆரம்பிச்சது. அப்ப ரிஃப்ளெக்ட் பண்றதுக்கு பதிலாக அவன் சாப்பிட ஆரம்பிச்சிட்டான் ஹீட்டை. சாப்பிட்டு என்ன பண்ணுவான்? மிச்சம் மீதி இருக்கக்கூடிய கிளேசியரை மெல்ட் பண்ணி விட்டுருவான். அதே தான் இங்கேயும் நடக்கும். ஒரு டெசர்ட் நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா, டெசர்ட், டிராபிக்கல் ஃபாரஸ்ட், ஓஷன், இது மூணு எடுத்து பார்த்தீங்கன்னா யாருக்கு ஆல்பிடோ அதிகம்? டெசர்ட்டுக்கு தான். நம்ம பொதுவாக நம்ப மாட்டோம், டெசர்ட்னா சூடு தானப்பா, அதில் எப்படி ஆல்பிடோ அதிகமாக இருக்கணும்? டெசர்ட்டுடைய கலர் அப்படி. சர்ஃபேஸ் இஸ் கம்பேரிட்டிவ்லி ஸ்மூத். கடல்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா கடலுக்குள்ள பெனிட்ரேட் ஆகும். கடல்ல டார்ச் அடிச்சு பாருங்க, தண்ணியில டார்ச் லைட் வந்து உள்ளார பெனிட்ரேட் ஆகும் இல்லையா? ஆனா டெசர்ட் வந்து ரொம்ப வெளிச்சமா இருக்கிறதுனால லைட் வந்து விழுந்து கெட்ஸ் ரிஃப்ளெக்டட். பாலைவனங்களுக்கு மேல அதிகப்படியா வானம் வந்து ப்ளூ, பர்ஃபெக்ட் ப்ளூ கலர்ல தெரியும், கிளவுட் ஃபார்மேஷன் இருக்காது. ரைட்டா? ஃபைன். அப்போ மோர் ஆல்பிடோ இன் டெசர்ட்ஸ். அந்த ஆல்பிடோ தான் நீங்க இப்போ என்ன பண்ண போறீங்க? பச்சையா மாற்ற போறீங்க. கிரீன் ஹேஸ் லெஸ் ஆல்பிடோ பவர். ரைட்? அது நிறைய அப்சர்வ் பண்ணும், புல்வெளியும் அப்சர்வ் பண்ணும், ஃபாரஸ்ட்டும் அப்சர்வ் பண்ணும். ரைட்? அப்புறம் எப்படி ஃபாரஸ்ட் குளிர்ச்சியா இருக்குன்னு கேட்டா அதுக்கு காரணம் மாய்ஸ்சர் கண்டென்ட், இவாப்போ டிரான்ஸ்பிரேஷன். ஏன்னா எங்கெங்கெல்லாம் உங்களுக்கு மாய்ஸ்சர் இருக்கோ அங்கங்கெல்லாம் டெம்பரேச்சர் வந்து மாடரேட் ஆகும், எக்ஸ்ட்ரீம் ஹீட் இருக்காது. ஓகே, ஸோ லெட்ஸ் டாக் அபவுட் தி நெகட்டிவ்ஸ். நம்பர் 1, ஆல்பிடோ எஃபெக்ட். ஸோ ஆல்பிடோன்னு ஒன்று நடக்கணும் அப்படின்னா தெர் மஸ்ட் பி a few reasons, a few qualities. 1, surface texture. 2, color. 3, angle of incidence. இது மூணும் ஆல்பிடோவுக்கு உண்டான, ஆல்பிடோ அஃபெக்ட் பண்ணக்கூடிய ரீசன்ஸ், கண்டிஷன்ஸ். எவ்வளவு தூரம் சர்ஃபேஸ் ஸ்மூத்தா இருக்கோ அவ்வளவு தூரம் லைட் வில் கெட் ரிஃப்ளெக்டட், மோர் ஆல்பிடோ. எவ்வளவு தூரம் அந்த சர்ஃபேஸ் வந்து பிரைட்டா இருக்கோ மோர் ரிஃப்ளெக்ஷன். கருப்பு கலர் ரிஃப்ளெக்ட் பண்ணாது, சாப்பிடும். வெயில் காலத்துல கருப்பு சட்டை போட்டு போனா அதோடைய வலி என்னங்கிறது நமக்கு தெரியும் இல்லையா? ஃபைன். அடுத்து ஆங்கிள் ஆஃப் இன்சிடென்ஸ். எவ்வளவு தூரம் சூரிய ஒளி வந்துட்டு ஸ்லாண்டிங்கா அடிக்குதோ the more it will get reflected. Again, think of a water body. அந்த வாட்டர் பாடியில டார்ச்சை இப்படி அடிக்கிறதுக்கும் ஸ்லாண்டிங் அடிக்கிறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. நீங்க ஸ்ட்ரைட்டா இப்படி அடிக்கிறீங்க அப்படின்னா எல்லா லைட்டும் உள்ளார பெனிட்ரேட் ஆகும், வாட்டர் will absorb more. whereas அதே லைட்டை வந்து ஒரு மாதிரி ஸ்லாண்டிங் அடிக்கிறீங்க அப்படின்னா உள்ளார போகும், ஒரு 20% உள்ளார போகும், பட் அட் த சேம் டைம் நிறைய ரிஃப்ளெக்டும் ஆகும். ஸோ அப்போ அதோட அர்த்தம் என்ன?
மதியானம் 12 மணியை கம்பேர் பண்ணும்போது சாயந்தரம் 6 மணிக்கும் விடிய காலையில் 6 மணிக்கும் நிறைய ரிஃப்ளெக்ஷன் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அந்த டைமில் தானே சன் ரொம்ப ஆங்குலராக இருக்கும். எஸ், அது விடும். அடுத்தது ஹைட்ரலாஜிக்கல் ஸ்ட்ரெஸ். நீங்கள் சொன்னீங்க இல்லையா, வர ஆரம்பிச்சிருச்சு, அக்ரிகல்ச்சர் ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அடுத்த பலி யாருன்னா கிரவுண்ட் வாட்டர். நிறைய கிரவுண்ட் வாட்டரை அள்ளி தெளிக்கணும் அக்ரிகல்ச்சருக்கு. ரைட், ஃபைன். அடுத்து டிஸ்ரப்ஷன் ஆஃப் குளோபல் நியூட்ரியன்ட் சைக்கிள்ஸ். நியூட்ரியன்ட்டுக்கு டெசர்ட் ஹெல்ப் பண்ணுமா அப்படின்னு கேட்டால் எஸ். there's a ஸ்டடி. அமேசான் காடுகளுக்கு நியூட்ரியன்ஸ் சப்ளை பண்ணக்கூடியது சஹாரா டெசர்ட் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டடி இருக்கு. கண்டங்கள் தாண்டி சஹாரா டெசர்ட்ல இருக்கக்கூடிய நியூட்ரியன்ட் ரிச் சில்ட் மண், அதை அப்படியே காத்து வேகமா அடிச்சு மாய்ஸ்சர் கூட சேர்த்து அதை எங்க கொண்டு போய் சேர்க்குமா, அமேசான்ல கொண்டு போய் சேர்க்குமா. ரைட், அந்த அளவுக்கு கடல் கடந்து நியூட்ரியன்ஸை கொடுக்குது இந்த சஹாரா டெசர்ட். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மண்ணெல்லாம் ஏன் காத்துல வந்துச்சு? பிகாஸ் தே ஆர் வெரி ஃபைன் அண்ட் சில்ட்டி எலிமெண்ட்ஸ் இல்லையா. ஏர் விண்ட் எரோஷன்னால அது எல்லாமே என்ன இருக்கு, ஒன்னோட ஒன்று உராஞ்சு சாஃப்டரா மாதிரி இருக்கு. இதை ஈஸியா காத்து என்ன பண்ணிடும், பிக்கப் பண்ணிட்டு இன்னொரு இடத்துக்கு தூக்கிட்டு போகும். இன்னும் ஒரு ஷார்ட்டர் ஸ்கேல்ல பார்க்கணும் அப்படின்னா இந்த பிளட் ரெயின் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, பிளட் ரெயின் கேள்விப்பட்டிருக்கீங்களா? சஹாரா டெசர்ட்ல இருந்து ஒரு சிரோக்கோ அப்படின்னு சொல்லி ஒரு லோக்கல் விண்ட் இருக்கு, சிரோக்கோ. இந்த சிரோக்கோ விண்ட் வந்து என்ன பண்ணும் அப்படின்னா சஹாரால இருக்கக்கூடிய டஸ்ட்டை பிக்கப் பண்ணி மெடிட்டரேனியன் ஓஷனுக்கு வரும். மெடிட்டரேனியன் ஓஷன்ல தண்ணியே பிக்கப் பண்ணி அப்படியே கொண்டு வந்து இட்டாலி, கிரீஸ் மாதிரியான கண்ட்ரீஸ்ல கொட்டி விடும். அது வெறும் தண்ணி இல்லை, அந்த தண்ணியில என்ன இருக்கு, டஸ்ட் இருக்கு. அப்போ அந்த தண்ணி என்னவா மாறும், ஆக்சுவலாக அது மழை, அந்த மழை என்னவா மாறும், ஒரு மாதிரி ப்ரௌன் கலர்ல இல்லை சிவப்பு கலர்ல மாறும். அதுக்கு பேர் பிளட் ரெயின் அப்படின்னு சொல்லுவாங்க. ரைட்டா? அப்போ இது ஆக்சுவலாக இது எப்படி வருது அப்படின்னா, ஒரு கண்டத்தில் இருக்கக்கூடிய மணல், அது டஸ்ட் மெட்டீரியல்ஸை தூக்கிட்டு இன்னொரு கண்டத்துக்கு போகிறது தான். அப்போ அதுக்கு என்ன என்ஷூர் பண்ணுது அப்படின்னா நியூட்ரியன் சைக்கிளை என்ஷூர் பண்ணுது. அதை வந்து பிரேக் பண்ணும் இந்த கிரீனிங் ப்ராசஸ். ரைட், ஃபைன். ஏன்னா நீங்கள் இதை தாண்டி நிறைய எக்கனாமிக்கல் இம்பாக்ட் வந்து நீங்கள் எழுதலாம். பட் இதெல்லாமே ஜியாகிரபிக்கல் இம்பாக்ட். இந்த ஆல்பிடோ எஃபெக்ட், இந்த கிரவுண்ட் வாட்டர் டிப்ளீஷன், அப்புறம் இதெல்லாமே ஜியாகிரபிக்கலாக நீங்கள் எழுதக்கூடியது. ஏன்னா பொதுவாக ஜியாகிரபியில் ஆன்சர் ஜென்ரேட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம், ஹிஸ்ட்ரிலையும் ஜியாகிரபிலையும். பிகாஸ் ஸ்டாட்டிக் ஏரியாங்கிறதுனால வராது. ஃபைன், ஓகே. இது வரைக்கும் புரியுதா? கிளியர், ஃபைன். அண்ட் ஒன் மோர் இன்ட்ரெஸ்டிங் டாபிக், எர்த் இஸ் ரொட்டேட்டிங் ஃபாஸ்டர். இது போன வருஷம் உங்களோட யூபிஎஸ்சியில் கேட்ட ஒரு கேள்வியோடைய ஆன்டி தீசிஸ். போன வருஷம் யூபிஎஸ்சியில் ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, எர்த்துடைய ஸ்பீட் வந்து கொஞ்சம் ஸ்லோ டவுன் ஆயிருக்கு, வாட் ஆர் ஆல் த ரீசன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 3 ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. ஒன்று மூன், இல்லை 3 இல்லை, வேற ஏதோ மாஸ் ரீடிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிற மாதிரி ஒரு பாயிண்ட் கொடுத்துருந்தாங்க. ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின். அது 3 ஸ்டேட்மெண்ட் பேஸ்ட் கொஸ்டின். ஸ்டேட்மெண்ட் 1, எர்த்துடைய ஸ்பீட் இஸ் ரொட்டேட்டிங் ஸ்பீட் இஸ் ஸ்லோவிங் டவுன். ஸ்டேட்மெண்ட் 2, சோலார் விண்ட் பார்ட்டிகல்ஸ் வந்து இந்த ரொட்டேஷனல் ஸ்லோ டவுனை வந்து காஸ் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி. ஸ்டேட்மெண்ட் 3 வந்து மாஸ் ரீடிஸ்ட்ரிபியூஷனா என்னமோ காஸ் பண்ணுது அப்படிங்கிற மாதிரி. ஸோ ஐ ஹவ் டு ஃபைண்ட் அவுட் வெதர் ஸ்டேட்மெண்ட் 1 இஸ் கரெக்ட், வெதர் ஸ்டேட்மெண்ட் 2 ப்ரூவ்ஸ் 1 ஆர் 3 ப்ரூவ்ஸ் 1 அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த கொஸ்டின். இப்போ அதே கதையை அப்படியே உல்டாவா கொடுத்துருக்காங்க நியூஸ்ல. எர்த்துடைய ரொட்டேட்டிங் ஸ்பீட் வேகமாயிருக்கு, அஃப்கோர்ஸ் ஃபார் அ ஃபியூ மில்லி செகண்ட்ஸ், ஒரு செகண்ட் கூட இல்லை, சில மில்லி செகண்டுக்கு அதிகமாக இருக்கு அப்படிங்கிறாங்க. இதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத நாம தெரிஞ்சுக்கணும். ரைட்டா? பட் திஸ் இஸ் நாட் அ பெர்மனன்ட் ஃபினாமினா. பூமியோடைய ஸ்பீடு ஸ்லோ டவுன் ஆகுது அப்படிங்கிறது இட்ஸ் அ பெர்மனன்ட் ஃபினாமினா. ஏன்னா ஒரு காலகட்டத்தில் எர்த்துடைய ஸ்பீடு வந்து வெறும் எர்த்துடைய ஒரு நாளுடைய டியூரேஷன் 24 மணி நேரம் கிடையாது, வெறும் 19 மணி நேரம். ரைட்? அன்னைக்கெல்லாம் சீக்கிரம் விடிஞ்சிரும், சீக்கிரம் பொழுது சாஞ்சிரும், ராத்திரியும் கம்மியான டைம் தான் இருக்கும். பட் இப்போ 24 மணி நேரம் இருக்கு. காரணம் என்ன? ஒரு ஃபுல் ரொட்டேஷன் தானே நமக்கு ஒரு நாள். அந்த ஃபுல் ரொட்டேஷன் அடிக்கிறதுக்கு இன்னைக்கு 24 மணி நேரம் தேவைப்படுது. பல மில்லியன் ஆண்டுகளுக்கு முன்னாடி அது வெறும் 19 மணி நேரம் தான். இன்னும் பல மில்லியன் ஆண்டுகள் தாண்டி போனோம் அப்படின்னா 30 மணி நேரம் கூட ஆகலாம். ஒரு நாள் 30 மணி நேரம் ஆகலாம். ஃபைன். பட் இப்போ சொல்லி அது வந்து பெர்மனன்ட். தி எர்த்துடைய ஸ்பீட் ஸ்லோயிங் டவுன் இஸ் பெர்மனன்ட். பட் திஸ் இஸ் அன் எக்ஸெப்ஷன். வருஷத்துக்கு ஒரு 2-3 நாள் இல்லை ஒரு 3-4 நாள் வந்து எர்த்துடைய ஸ்பீட் வந்து நார்மலை விட ஒரு ஃபியூ மில்லி செகண்ட்ஸ் அதிகமாக சுற்றும். 24 மணி நேரத்துக்கு பதிலாக நம்மளுடைய ஒரு நாள் டைமிங் அப்படிங்கிறது 23 மணி நேரத்தி 59 நிமிஷத்தி அண்ட் ஃபியூ மில்லி செகண்ட்ஸ் அந்த மாதிரி மாறும். இதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொட்டேஷனல் ஸ்பீட் ஏன் ஸ்லோ டவுன் ஆகுது அதை சொல்லுங்க. அந்த பவர் ரொட்டேட் பண்ணி ஏதோ ஒரு பிரைமோரியல் ஃபோர்ஸ் அது வந்து போக போக வந்து அந்த நோ
கொரியோலிஸ் ஃபோர்ஸ் இஸ் டிஃப்ரெண்ட், அது வேற. கிளேசியர் மெல்டிங்னால, 3 கார்ஜஸ் டேம் கட்டுறதுனால. ரொட்டேஷன் ஸ்லோ டவுன் ஆகும், ஸ்பீட் ஆகாது. ஓகே, நீங்க ரெவல்யூஷன் சொல்றீங்க, நம்ம ரொட்டேஷன் சொல்றோம். ஓகே, கேன் யூ கெஸ் எனி ரீசன்ஸ்? ஏன்னா இது கட்டாயம் நீங்க தெரிஞ்சிருக்க வேண்டியது. ஏன் ஸ்லோ டவுன் ஆகுதுங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணும். குளோபல் வார்மிங் எர்த்துடைய ரொட்டேஷனல் ஸ்பீடை ஸ்லோ டவுன் பண்ணுது. அதுக்கு நீங்க 2 ஃபினாமினா பத்தி தெரிஞ்சுக்கணும். ஒன்று வந்து கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம் அப்படிங்கிற ஃபினாமினா. இன்னொன்று வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச நியூட்டனுடைய அந்த இனர்ஷியா லா. ஒரு க்ளோஸ்டு சிஸ்டம் அப்படின்னா குடுக்கல் வாங்கல் இல்லாத சிஸ்டம். எர்த்துனே வச்சுங்களேன். எர்த் வந்து ஸ்பேஸ்க்கு கொடுக்கல, ஸ்பேஸ்லேருந்து எதுவும் எடுக்கலை. ஓகே, கொஞ்சோண்டு ஹைட்ரஜன் ஹீலியம் எஸ்கேப் ஆகுது, அதை நம்ம எக்ஸப்ஷனாக வச்சுக்கலாம். பட் எர்த் வந்து ஸ்பேஸுக்கு எதுவும் கொடுக்கல, ஸ்பேஸ்லேருந்து எதுவும் எடுத்துக்கல. அது ஒரு தன்னிச்சையான சிஸ்டம். இந்த சிஸ்டம் அது பாட்டுக்கு ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்குல்ல, ரிவால்வ் ஆகிட்டு இருக்கு, ரொட்டேட் ஆகிட்டு இருக்கு. இதை நீங்கள் டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும் அப்படியே இயங்கிட்டு இருக்கும். ரைட், ஒரு 10 km/h ஸ்பீடில் போய்கிட்டு இருக்கீங்க ஸ்பேஸில் அப்படின்னா, வேற யாராவது ஒருத்தர் வந்து உங்களுக்கு டிராஃபிக் போலீஸ் மாதிரி நில்லு அப்படின்னு சொல்லாத வரைக்கும் நீங்கள் வந்து அதே 10 km/h ஸ்பீடில் போய்கிட்டே இருப்பீங்க. ஏன்னா அங்கே வேக்கம் இருக்கு. வேற எர்த்தில் அப்படி கிடையாது. எர்த்தில் வந்து ஏர் இருக்கிறதுனால 10 km/h போயிட்டு இருந்தீங்க அப்படின்னா ஏர் வந்து ஒரு ரெசிஸ்டன்ஸ் கொடுக்கும், ஃப்ரிக்ஷன் கொடுக்கும். ரைட், இப்போ இதுக்கு பேர் வந்து நார்மலான இனர்ஷியல் லா, நியூட்டனுடைய ஃபர்ஸ்ட் லா. இன்னொன்று என்ன அப்படின்னா கன்சர்வேஷன் ஆஃப் ஆங்குலர் மொமெண்டம். ஒரு வேளை உங்களுடைய அந்த ஸ்ட்ரென்த் ஆஃப் மூமெண்ட் இருக்குல்ல, ஸ்ட்ரென்த் ஆஃப் மூமெண்ட் உங்களுடைய ஸ்பீடு மட்டும் இல்லை, உங்களோட வெயிட்டும் சேர்த்து. ரைட்டா, இப்போ ஒரு ரொம்ப லீனான ஒரு பர்சன் 10 km/h ஓடுறதுக்கும் ஒரு ஹெவியான ஒரு பர்சன் 10 km/h ஓடுறதுக்கும் வித்தியாசம் இருக்கு. இதை வெலாசிட்டின்னு சொல்லுவோம், இதை மொமெண்டம்னு சொல்லுவோம். அவ்வளோ வெயிட்டை தூக்கிட்டு ஓடணும் அப்படின்னா யூ டோன்ட் ஜஸ்ட் நீட் வெலாசிட்டி, யூ நீட் பவர். அது ஆங்குலர் மொமெண்டம், நாட் ஜஸ்ட் ஆங்குலர் வெலாசிட்டி. ரைட்டா, அப்போ இந்த ஆங்குலர் மொமெண்டம் அப்படிங்கிறது நார்மலா ஸ்ட்ரைட்டா ஹெவியான ஒரு விஷயத்தை தூக்கிட்டு ஓடுறீங்கன்னா அது சாதாரண மொமெண்டம். சுத்தி ஓடுறீங்கன்னா அது ஆங்குலர் மொமெண்டம். ரைட்டா, இந்த ஆங்குலர் மொமெண்ட்டை டிஸ்டர்ப் பண்றதுக்கு நம்ம ஸ்பேஸ்ல நிறைய எலிமெண்ட்ஸ் இருக்கு. ஒன்று மூனோட கிராவிட்டி. மூன் வந்து அப்பப்போ உங்களை பிடிச்சி இழுத்துக்கிட்டே இருக்கு. நம்ம தானங்க மூணை பிடிச்சி இழுத்துக்கிறோம் அப்படின்னா மூணும் ஒரு ஹெவியர் ஆப்ஜெக்ட் தான். ரைட்டா, ஆக்சுவலா என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா இட்ஸ் லைக் இந்த ஊர்ல வந்து பீப்புள் வந்து கையை கோத்துக்கிட்டு சுத்துவாங்க தெரியுமா, அந்த மாதிரி எர்த்தும் மூணும் கையை கோத்துக்கிட்டு சுத்திக்கிட்டே இருக்காங்க. என்ன எர்த்து கொஞ்சம் பெருசா இருக்கு, மூணு கொஞ்சம் ஒல்லியா இருக்கு, அவ்வளவுதான் வித்தியாசம். ரைட், இப்படி ரொட்டேட் ஆகிட்டு இருக்காங்க. அப்போ மூணு வந்து என்ன பண்ணிட்டு இருக்கு, இது அட்ராக்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு எர்த்தை. 3 நாளா நம்ம பூமியில வந்து டைடல் பிரேக்கிங் நடக்குது, டைட்ஸ் கிரியேட் ஆகுது இல்லையா. அப்போ டைடு வந்து அது வேற டைரக்ஷன்ல சுத்த ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கு, எர்த் வந்து வேற ஒரு ஸ்பீட்ல ரொட்டேட் ஆக ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கு. அப்போ இதனால என்ன ஆகுது அப்படின்னா டைடல் பிரேக்கிங் நடக்குது. இது ஒண்ணு. இன்னொன்னு நீங்க சொன்னீங்க இல்லையா, குளோபல் வார்மிங்னால பூமியோடைய ரொட்டேஷன் ஸ்லோ டவுன் ஆகுது அப்படின்னு. ஒருவேளை இந்த ஐஸ் ஸ்கேட்டிங் வந்து நீங்க பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த வித்தியாசம் புரிஞ்சிருக்கும். காலில் வந்து ரோலர் ஸ்கேட்ஸை கட்டிக்கிட்டு நீங்கள் வந்து என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சுற்றுறீங்கன்னு வச்சுங்களேன். இங்கே நான் அந்த கிஃப்ட் ஃபைல் போர்டில் மறந்துட்டேன். கையெல்லாம் நல்லா எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு நீங்கள் வந்து சுற்றுறீங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்பீடு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா ஸ்லோவாக இருக்கும். நீங்கள் எந்த பவருமே போட வேண்டாம், இப்படி சுற்றிக்கிட்டு இருக்கீங்க, திடீர்னு கையை வந்து உள்ளார இழுத்துக்கிட்டீங்க அப்படின்னா அதே ஸ்பீடு வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகுற மாதிரி இருக்கும். ரைட், த மோர் ஏரியா யூ கவர் ஸ்லோவர் வில் பி யுவர் மொமெண்டம். கையை உள்ளார ஸ்பீடு கையை உள்ளார எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ரொம்ப வேகமாக சுற்ற ஆரம்பிப்பீங்க. இந்த கையை ஓப்பனாக வச்சு சுற்றுறதுக்கும் கம்மியாக வச்சு சுற்றுறதுக்கும் ஒரே மொமெண்டம் தான், வெலாசிட்டி வேற வேற. ரைட், மொமெண்டம் இஸ் ஈக்குவல், பட் இந்த ரெண்டுலேயுமே மொமெண்டம் இஸ் ஈக்குவல். L is the momentum, right? But velocity is different. ஏன்னா இங்க நிறைய ஏரியாவை கவர் பண்றீங்க. இந்த ஏரியாவை தூக்கிட்டு சுத்துறது உங்களால ஸ்லோவா தான் சுத்தினாலே போதும். ஆனா இங்க ஏரியாவை கம்மியா கவர் பண்ணிட்டீங்க, இப்போ நீங்க ரொம்ப வேகமா சுத்தலாம். இந்த ரெண்டு இதுலயுமே மொமெண்டம் ஈக்குவல். ஆனா மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா வேற. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ஏரியா கவர்ட் மாதிரி, ரைட்டா, அண்ட் ஆங்குலர் வெலாசிட்டி வேற. ரைட்,
லாஜிக் என்னன்னா, இந்த மொமெண்டம் நீங்க சஸ்டெயின் பண்றதுக்கு, எல் அப்படிங்கிற மொமெண்டம் பவரை சஸ்டெயின் பண்றதுக்கு உங்களோட வெலாசிட்டியை ஏத்தி இறக்கி விளாண்டுகிட்டு இருக்கீங்க. ரைட்டா? அப்போ உதாரணத்துக்கு நான் ஒரு எர்த்துடைய கண்டிஷன் எடுத்துக்கிறேன். எஃப் உங்களுடைய எர்த் வந்து இந்த ஷேப்ல இருந்துச்சு அப்படின்னா அதோடைய ரொட்டேஷனல் ஸ்பீடு சேமா இருக்குமா இல்லையா? எப்படி இருக்கும்? ரொட்டேஷனல் ஸ்பீடு எப்படி இருக்கும்? கம்மியா இருக்குமா, வேகமா சுத்துமா? வேகமா சுத்தும். பிகாஸ் தி ஏரியா கவர்ட் இஸ் மச் லெஸ்ஸர். அப்போ மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கம்மியா இருக்கு. இஃப் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ரெடியூசஸ், உங்க மொமெண்டம் ஈக்குவலா தானே இருக்கணும், அப்படியே இருக்கணும் கான்ஸ்டன்டா. அப்போ வெலாசிட்டி என்ன ஆகணும்? ஏறணும். ரைட்? 2 into 5 is equal to 10. 10 must be constant. ரைட்? அப்போ உங்களோட ஏரியா வந்துச்சுன்னா இப்போ கம்மியாகுது, 1 ஆயிருது. ஆனால் உங்களுக்கு அந்த 10 மெயின்டைன் பண்ணணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க? 5 10 மாற்றிடுவீங்க. அப்போ வெலாசிட்டி ஹாஸ் இன்க்ரீஸ்ட் இல்லையா? அப்போ திஸ் இஸ் மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா. கிட்டத்தட்ட அந்த ஏரியா ஸ்ப்ரெட். திஸ் இஸ் வெலாசிட்டி. இப்போ உங்கள் பூமி வந்து இந்த மாதிரி ஒல்லி ஆயிடுச்சுன்னு வைங்களேன், உங்களோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா கம்மியாயிரும், 2லேருந்து 1 ஆயிரும். அப்போ வெலாசிட்டி அதிகமாக தேவைப்படும், ஃபாஸ்ட்டாக சுற்றணும். ரைட்டா? வேரஸ் இது இன்க்ரீஸ் ஆகுதுன்னு வச்சுங்களேன், இந்த 2 வந்துட்டு இதுக்கு பதிலாக 5 ஆகுதுன்னு வச்சுங்களேன், நமக்கு 10 தான் வேணும். அப்போ இது என்ன ஆகும்? 2 ஆகும். எஸ். அப்போ இப்படி இருக்கக்கூடிய ஒரு எர்த்து இப்படி ஆயிடுச்சுன்னு வைங்களேன், நல்லா இட்லி மாதிரி. அப்போ என்ன ஆகும் அப்படின்னா உங்களோட மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இன்க்ரீஸ் ஆயிருச்சு. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா இன்க்ரீஸ் ஆகுறதுக்கு 2லேருந்து 5 ஆயிருச்சு. அப்போ ஸ்பீடு என்ன ஆகணும்? கம்மி ஆகணும். இப்போ என்ன சொல்ல வர்றாங்கன்னா, நம்ம பூமி இப்படியிலேருந்து இப்படி ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிறாங்க. ஓகே, இப்படியிலேருந்து அப்படி ஆகலை, ஒரு நார்மலான ஒரு ஸ்பியர்ல இருந்து ஒரு எக்ஸ்பேண்டடான ஒரு ஸ்பியர் மாதிரி மாறிக்கிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. எக்ஸென்ட்ரிசிட்டி, நாட் டியூ டு எக்ஸென்ட்ரிசிட்டி வரும் சொல்றேன். ரைட்? அப்போ நம்ம எர்த் வந்து நார்மலான சைஸ்ல இருந்து இந்த மாதிரி சைட் வேஸ்ல எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு இருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. திஸ் இஸ் த ரீசன் வை தி எர்த்ஸ் ரொட்டேஷனல் ஸ்பீட் இஸ் ரெடியூசிங். புரியுதா? அந்த லாஜிக் புரியுதா? ரைட். இப்போ அடுத்த கேள்வி, ஏன் இப்படி இருந்தா இப்படி ஆகிட்டு இருக்கான்? டைடல்னா மூணுடைய டைட்ஸுங்கிறீங்களா? ஓகே, பாசிபிளி சில நேரத்தில். எஸ், தட் இஸ் ஆல்சோ கரெக்ட். ஒருவேளை மூன் வந்து எர்த்தை சுற்றி இப்படி ரொட்டேட் ஆகிட்டு இருக்குன்னு வைங்களேன், அது சுற்றக்கூடிய இடம் ஃபுல்லாக தண்ணி வந்து எந்திரிச்சு போகும். இப்போ யா, திஸ் இஸ் யுவர் எர்த் அண்ட் மூன் வந்து இப்படி ரொட்டேட் ஆகுது அப்படின்னா இது போகக்கூடிய பாத்துல எல்லாம் கடல் தண்ணி எந்திரிக்கும். ரைட்டா? அப்போ கடல் தண்ணி எந்திரிக்குது அப்படிங்கும்போது என்ன ஆகும்? எர்த்துடைய சைஸ் வந்து விரிகிற மாதிரி இருக்கும். சாலிட் விரியல, பட் லிக்விட் விரியுது. எனிஹவ் நமக்கு சாலிடா இருக்கோ லிக்விடா இருக்கோ, நமக்கு சைஸ் பெருசாகணும், அவ்வளவுதானே. ஃபைன், சைஸ் விரியுது. மூணு சொன்னது நீங்க கரெக்ட். தட் இஸ் ஒன் குட் ரீசன். வேற சீ வாட்டர் ரைசிங். குளோபல் வார்மிங்னால பனிப்பாறை மெல்ட் ஆக கடல் மட்டம் அதிகமாகுது. போலார் ரீஜன்ல கடல் மட்டம் அதிகமாகுதான்னு கேட்டா கிடையாது. நம்ம பூமி சுத்திக்கிட்டு இருக்கு, இப்படி சுத்திக்கிட்டு இருக்கு. அப்போ இந்த இடத்துல நமக்கு ஒரு வேளை பனிப்பாறைகள் உருகுனா கூட அந்த தண்ணி அங்க நிக்காம ஸ்ட்ரைட்டா எங்க வருது அப்படின்னா இக்வேட்டர் நோக்கி வருது. ஏன் இக்வேட்டர் நோக்கி வருது அப்படின்னா அதுக்கு காரணம், ஒரு கல்லுல ஒரு கைத்தை கட்டி தாறு மாறா நீங்க வந்து ஏதோ ஒரு ரேஞ்சில் சுத்த ஆரம்பிக்கிறீங்கன்னு வைங்களேன், அது கடைசியில ஒரு பர்டிகுலர் டைரக்ஷனை ஃபாலோ பண்ணும். அது எந்த டைரக்ஷன் அப்படின்னா இந்த டைரக்ஷன், ரிசல்டன்ட் டைரக்ஷன். யா, இப்படி இருக்கக்கூடிய ஒரு ராடுல ஒரு ஹை ஸ்பீட்ல நீங்க சுத்துறீங்கன்னு வச்சுங்களேன், சுத்தும் போது இப்படி ஒரு ராடை வந்து ஒரு கைத்துல ஒரு கல்லை கட்டியிருக்கீங்க அப்படின்னா இது ஒரு குறிப்பிட்ட ஸ்பீடை சஸ்டெயின் பண்ணும்போது இந்த கல் வந்து கீழே சேக் ஆகாது. இன்ஸ்டெட் எப்படி இருக்கும்? பெர்ஃபெக்டா இப்படி சுத்தும் இல்லையா? அப்போ ப்ராப்பரான மொமெண்டம் நீங்க ஒரு எர்த் மெயின்டைன் பண்ணுது அப்படிங்கும்போது the highest force will be at the exact perpendicular. For earth this is the equator. ரைட்? அப்போ ஒரு பாட்டில் ஃபுல்லா நீங்க தண்ணியை ஊத்துங்க, ஆனா நீங்க இதை ஹெவியா சுத்த ஆரம்பிக்கும் போது அத்தனை தண்ணியும் எதை நோக்கி வர ஆரம்பிக்கும் அப்படின்னா இந்த சைட்ல புஷ் பண்ண ஆரம்பிக்கும், புஷ் பண்ணி வெளியே ஆரம்பிக்கும். சப்பாத்தி மாவை உருட்டுற மாதிரி கிளாஸ்ல சொல்லியிருப்பேன். சப்பாத்தி மாவை ஒரு ப்ராப்பரான ஒரு சர்க்கிளா நீங்க வந்து ப்ராப்பரான ஸ்பியரா நீங்க உருட்டி வச்சுட்டு அப்படி ஒரு சுத்தி விடுங்க, என்ன ஆகும்? சப்பாத்தி மாவுக்கு அந்த உருண்டைக்கு டாப் ரெடியூஸ் ஆகி சைடு எக்ஸ்பேண்ட் ஆக ஆரம்பிக்கும். கிளாசிக் எக்ஸாம்பிள் ஆஃப் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ். Centrifugal force is maximum at the equator. ரைட்டா? இப்படி இருக்கு பாடி, இந்த பாடி அப்படியே சுத்துது அப்படின்னா அதோடைய நேர் பெர்பெண்டிகுலர், எக்ஸாக்ட் பெர்பெண்டிகுலர்ல தான் சென்ட்ரிஃபியூகல் ஃபோர்ஸ் அதிகமா இருக்கும், அவுட்வர்ட் புஷ் அதிகமா இருக்கும். அதனால தான் இப்படி இருந்த சப்பாத்தி இப்படி ஆயிருது. சப்பாத்தி மாவு சொல்றேன். ஃபைன், ரைட்? எஸ். ஸோ அதோடைய அப்போ தி ஐடியா இஸ் ஸ்பேஸ் இஸ் கெட்டிங் எக்ஸ்பேண்டட்.
ரைட். இந்த ஏரியா வந்து இப்படி பெருசாகுது இல்லையா, இப்படி எக்ஸ்பேண்ட் ஆகும்போது நமக்கு வெலாசிட்டி என்ன ஆகணும், கம்மியாகணும். ரைட். இப்படி எக்ஸ்பேண்ட் ஆகிட்டு இருக்கோம் நாம, குளோபல் வார்மிங் அதிகமாகுது, சீ லெவல் ரைஸ் ஆகிட்டு இருக்கு. சீ லெவல் எங்க ரைஸ் ஆகிட்டு இருக்கு, ஈக்குவேட்டர்ல ரைஸ் ஆகிட்டு இருக்கு. அப்போ ஆள் நம்ம பார்க்கறதுக்கு இப்படி இருந்தோம், இப்போ புஷ்டியாகி வீங்கிட்டோம். அதனால என்ன ஆகுது, வெலாசிட்டி இறங்கிட்டு இருக்கு. மொமெண்ட் ஆஃப் இனர்ஷியா ரைசஸ், வெலாசிட்டி டிக்ரீசஸ். அண்டர்ஸ்டாண்ட்? இப்போ இதே ஐடியால என்ன நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா, நம்மளுடைய எர்த்துடைய வெலாசிட்டி ஒரு சில நாட்கள் அதிகமாகுதுங்கிறாங்க, நேரம் ஆப்போசிட்ல அதிகமாகுதுங்கிறாங்க. இது எப்படி பாசிபிள், இதுக்கு என்ன காரணம்னு சொல்றாங்கன்னா, ஒரு டைம் ரொம்ப நேரம் போயிட்டுனா ஓகே, இதோட முடிச்சிருவோம். என்னன்னா, இந்த எர்த்தை சுத்தி மூணு அப்படியே ரிவால்வ் ஆகிட்டு வந்துகிட்டு இருக்கு இல்லையா, எப்பயுமே ஈக்குவேட்டரை சுத்தியே மூணு ரிவால்வ் ஆகாது. இன்ஸ்டெட் மூன் வந்து ஒரு தாறுமாறான ஒரு ஆர்பிட்ல தான் சுத்திக்கிட்டு இருக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி சுத்துது, இதுவுமே ஃபிக்ஸட் கிடையாது. ரைட். இப்படி இருக்கு எர்த்து, சில நேரம் இப்படி சுத்துவான், சில நேரம் இப்படி சுத்துவான், சில நேரம் இப்படி சுத்துவான், தாறுமாறா சுத்திக்கிட்டு இருப்பாங்க. ரைட்டா? அதனாலதான் நம்மளால அந்த ஃபுல் மூன் டே, ப்ளூ மூன் டே, சாரி ஃபுல் மூன் டே, இந்த நியூ மூன் டே இதெல்லாம் எக்ஸாக்டா இருக்க மாட்டேங்குது. ரைட்டா? அப்படியே இருந்தாலும் எக்லிப்ஸ் வந்து எக்ஸாக்டா இருக்க மாட்டேங்குது. ஃபைன், ஓகே. இந்த மாதிரி சுத்திட்டு இருக்கான். இவன் ஈக்குவேட்டரை நோக்கி வரும்போது, இவனுடைய ஆர்பிட் வந்து ஈக்குவேட்டர்ல அப்படியே பெர்ஃபெக்டா அந்த மாதிரி அலைண்டா இருக்கும்போது, பெர்ஃபெக்டா இந்த டைட்ஸ் எல்லாம் எங்க இருக்கும், ஈக்குவேட்டர்ல இருந்து பல்ஜ் அவுட் ஆக ஆரம்பிக்கும். ரைட்டா? மேக்ஸிமம் டைம் வந்து இவன் ஈக்குவேட்டரை சுத்தி தான் இருப்பான். அப்போ பல்ஜ் ஆகுது, ஸ்லோ டவுன் ஆகுது. ஆனா சில நாட்கள்ல, ஜூலை 19, 22 இந்த மாதிரி ஒரு சில நாட்கள்ல இவன் எப்படி சுத்த ஆரம்பிப்பானா, இப்படி சுத்த ஆரம்பிப்பான். அப்போ எர்த்துடைய அந்த சைடு பல்ஜுக்கு காரணமான மூன் இப்ப எப்படி சுத்த ஆரம்பிக்குது, வேற டைரக்ஷன்ல சுத்த ஆரம்பிக்குது. அப்படி சுத்த ஆரம்பிக்கும் போது ஈக்குவேட்டர்ல விரிஞ்சுக்கிட்டு வந்த தண்ணி என்ன ஆயிருச்சு, மறுபடியும் படுத்துருச்சு. அப்போ ஈக்குவேட்டருடைய விட்த் வந்து பிரெத் வந்து சுருங்கிருச்சு. அப்படி சுருங்கக்கூடிய ஓரிரு நாட்கள்ல எர்த்துடைய ஸ்பீடு வந்து ஃபார் அ ஃபியூ மில்லி செகண்ட் இன்க்ரீஸ் ஆகுது அப்படிங்கிறாங்க. மூன் வந்து மெயின் காரணமா இருக்குங்கிறாங்க. சிலர் வந்து இன்னும் ஒரு சில ரீசன் சொல்றாங்க, அது நம்ம ரொம்ப டீட்டெயிலாக போக வேண்டாம், ஜஸ்ட் கீப் இட் இன் மைண்ட். பூமிக்குள்ள ஒரு ஈக்குலிபிரியம் மெக்கானிசம் இருக்கு. பூமிக்குள்ள நாம வந்து ஒரே சாலிடான பால் கிடையாது, ஒரு ரப்பர் பால் மாதிரி. உள்ளார ஒரு கார்க் இருக்கும், அதுக்கு வெளியே வந்து ஒரு லேயர் இருக்கும், அதுக்கு வெளியே வந்து ஒரு ஃபைபர் மாதிரி ஒரு லேயர் இருக்கும், நம்ம இந்த காஸ்கோ பால் மாதிரி. பூமிக்குள்ளேயும் கிரஸ்ட் இருக்கு, மேண்டல் இருக்கு, கோர் இருக்கு இல்லையா. ஒவ்வொன்றும் வேற வேற ஸ்பீட்ல சுத்தினா எப்படி இருக்கும். திடீர்னு கோர் வந்து ஸ்லோ டவுன் ஆயிடுச்சுன்னு வைங்களேன், நமக்கு இந்த மொமெண்டம் மெயின்டைன் பண்ணணும். அப்போ மொமெண்டம் மெயின்டைன் பண்றதுக்கு பூமியோடைய அவுட்டர் லேயர் வந்து வேகமா சுத்தி ஆகணும். இந்த செல்ஃப் ஈக்குலிபிரியேட்டிங் டெண்டன்சி கூட இருக்கு. அப்போ ஒருவேளை உங்களுடைய எம்சிக்யூல வந்து எர்த்து ஸ்லோ டவுன் ஆகிறதுக்கு காரணம், சாரி எர்த்து ஸ்பீடப் ஆகிறதுக்கு காரணம் கோர் ஸ்லோ டவுன் ஆகுது அப்படிங்கிற மாதிரி சொன்னா கரெக்ட். கோர் ஸ்லோ டவுன் ஆகிறதுனால எர்த்து அவுட்டர் ஏரியா வந்து ஸ்பீடப் ஆகுது டு மெயின்டைன் மொமெண்டம். ரைட். அதே மாதிரி எர்த்துடைய அட்மாஸ்பியர்ல ஜெட் ஸ்ட்ரீம் வந்து ரொம்ப ஸ்லோவா சுத்த ஆரம்பிச்சிருச்சு அப்படின்னா அது ஒரு காரணமா இருக்குமான்னு கேட்டால் அதுவும் ஒரு காரணம் தான். பிகாஸ் எர்த் இஸ் அ சிஸ்டம், சாலிட் மட்டும் இல்லை, லிக்விட் மட்டும் இல்லை, அட்மாஸ்பியர் கூட ஒரு சிஸ்டம் தான். ஜெட் ஸ்ட்ரீம் வந்து இப்போ இந்த சம்மர்ல, நமக்கு இப்போ ரீசெண்டாக வந்த இந்த சம்மர்ல நம்மளுடைய வெஸ்டர்லி ஜெட் ஸ்ட்ரீம் உங்களுக்கு தெரியும் இல்லையா, இந்த வெஸ்டர்லி ஜெட் ஸ்ட்ரீம் வந்து ஸ்லோ டவுன் ஆகிறதுனால அதை பேலன்ஸ் அவுட் பண்றதுக்கு பூமி வந்து ஃபியூ மில்லி செகண்ட் வேகமா சுத்துது அப்படிங்கிறாங்க. ரைட். அப்போ அட்மாஸ்பியர் குட் பி அ ரீசன், கோர் குட் பி அ ரீசன். இவன் ஸ்லோ டவுன் ஆனா எர்த்து ஃபாஸ்ட் ஆவானா, இது தாறுமாறு ஆப்போசிட்டா கனெக்ட் ஆகுதுன்னு கேட்டா எஸ். இது ஸ்லோ டவுன் ஆனா அதை பேலன்ஸ் அவுட் பண்றதுக்கு எர்த்து வேகமா ரொட்டேட் பண்ணி ஆகும். எஸ், இதுதான் இந்த டாபிக். ஐ திங்க் நம்ம ஒரு டாபிக்ல ரொம்ப நேரம் பேசிட்டோம்னு நினைக்கிறேன். சாரி ஃபார் தட். I have one more topic. I'll send this PPT. ரைட்டா? ஒன்றும் இல்லை, ஃபிளாக் கோட், சாரி ஃபிளாக் டே செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. ஸோ ஃபிளாக் வந்து எப்படியெல்லாம் இவால்வ் ஆகிருக்கு அப்படிங்கிற கதை நமக்கு. இது வந்து 1904 சிஸ்டர் நிவேதிதா அப்படிங்கிறவங்க தான் முதல்ல ஒரு கொடியை டிசைன் பண்ணியிருப்பாங்க. நமக்கு அந்த கொடி எனக்கு கிடைக்கல, அதனால போடல. ரெண்டாவதா 1906 ஸ்வதேசி மூமெண்ட்ல நாம ஏற்றின கொடி. அந்த கொடி வந்து இந்த மாதிரி இருக்கும், வந்தே மாதரம் அப்படிங்கிற டேக்லைனோட லோட்டஸோட இருக்கும். ரைட்டா? கிரசன்ட், சன் இதெல்லாம் வச்சிருப்பாங்க. நீங்க என்ன நினைக்கிறீங்கிறது எனக்கு புரியுது. அடுத்து 1970 ஆனி பெசன்ட் தலைமையில ஹோம் ரூல் டைம்ல வந்து ஏற்றின இந்த கொடி இது. ரைட். அடுத்தது வந்து இது வந்து மேடம் பிகாஜி காமா வந்து ஃபாரின்ல ஏற்றின கொடி. இது இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணி ஏற்றின கொடி. தட் இஸ் அ ஜாக், யூகே ரெப்ரசென்ட் பண்ணக்கூடியது. ஃபைன். அண்ட் இதுலயும் என்ன இருக்கும் அப்படின்னா சப்தரிஷிஸ் இருக்கும். அந்த 7 நட்சத்திரங்கள் சப்தரிஷிஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கேயும் அது இருக்கு. அதுக்கப்புறம் இது வந்து நம்ம பிங்காலி வெங்கையான்னு சொல்லுவாங்க இல்லையா, ஆந்திரால இருந்து கொடியை டிசைன் பண்ணவர், அவர் டிசைன் பண்ண கொடி இது. எஸ்.
ஸோ இது வந்து ஆரம்பத்தில் ஒயிட் இல்லை, மகாத்மா காந்தியோடைய ரெக்வஸ்ட்டில் தான் இந்த ஒயிட் ஆட் பண்ணாங்க. ஏன்னா பொதுவாக அன்னைக்கு இருந்த காலகட்டத்தில் தாட் என்ன அப்படின்னா, சாஃப்ரான் ஆர் ரெட் ரெப்ரசன்ஸ் ஒன் பர்டிகுலர் ரிலிஜன், கிரீன் ரெப்ரசன்ஸ் அனதர் பர்டிகுலர் ரிலிஜன். அப்போ வேற ரிலிஜன்லாம் இங்கே ஆளே இல்லையா அப்படின்னு கேட்டால் அவங்கள ரெப்ரசென்ட் பண்ணுற மாதிரி ஒயிட் கலர் வேணும் முன்னாடி. இப்போ அது கலருக்கெல்லாம் அர்த்தம் வேற, ஃப்ளாக் கோடில் அர்த்தமே வேற, ரைட்டா? ஒயிட் ஆட் பண்ணாங்க. பின்னால நம்மளுடைய மகாத்மா காந்தியோடைய ஐடியல்ஸ் கிணங்க இந்த சர்க்கா, ரைட், ஸ்வதேஷியோடைய சிம்பிள், இந்த ஸ்பின்னிங் வீல், எஸ், அதை வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. இது 1947 கான்ஸ்டிடியூவன்ட் அசம்பிளியில் இதுக்கு பதிலாக அசோக சக்கரா வச்சுக்கிட்டாங்க, ரைட்? இப்போ இதோடைய அர்த்தம் என்ன, ஒவ்வொன்றுத்துக்கும் என்னென்ன அர்த்தம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, சாஃப்ரான் ரெப்ரசன்ஸ் கரேஜ் அண்ட் ஸ்ட்ரெங்க், ஒயிட் ரெப்ரசன்ஸ் ட்ரூத் அண்ட் பியூரிட்டி, green represents fertility, growth and prosperity. Saffron doesn't denote Hinduism, white doesn't denote Christianity, and green doesn't denote Islam. ரைட்டா? அதெல்லாம் வேற அர்த்தம். ஃபைன், ஓகே. அண்ட் அசோக சக்கரா அப்படிங்கும்போது எம்பரர் அசோகாவுடைய தர்மா சிம்பிள், தர்ம சக்கர சிம்பிள். இட் டினோட்ஸ் கண்டினியூட்டி. எந்த ஒரு சிஸ்டமும் ஸ்டாக்னண்ட்டாக இருந்தால் செத்து போயிடும், கண்டினியூ ஆகி அது வந்து வீல் வந்து சுற்றிக்கிட்டே இருக்கணும் அப்படிங்கிறத ரெப்ரசென்ட் பண்ணுறது தான் அசோக சக்கரா அப்படிங்கிறது. அண்ட் அதை கைட் பண்ணக்கூடிய சில சட்டங்கள், ஃபிளாக் கோட் ஆஃப் இந்தியா 2002, 2022லயோ 21லயோ இதை வந்து ஒரு கொஸ்டினாக கேட்டாங்க, எம்சிக்யூஸில் கேட்டிருந்தாங்க. 23லயா 22ல வந்து ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க. எஸ் எஸ் 22ல ஒரு ஃபிளாக் கோடில் வந்து ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க. அந்த அமெண்ட்மெண்ட் அடிப்படையில் தான் அந்த கொஸ்டின் வந்து கேட்டிருந்தாங்க. ஏன்னா பொதுவாக ஜென்ரலான சைட்ஸ்லாம் அதை நம்மளால் பார்க்க முடியாது அந்த நியூஸை, ரைட்? ஸோ பொதுவாக ஃபிளாக் கோட் ஆஃப் இந்தியா கைட்ஸ் இட். ஆர்டிகல் 51A என்னது? ஃபண்டமெண்டல் டியூட்டி, ரைட்? எஸ், நேஷனல் சிம்பிள்ஸ் ரெஸ்பெக்ட் பண்ணணும் அப்படிங்கிறது. அண்ட் ப்ரிவென்ஷன் ஆஃப் இன்சல்ட்ஸ் டு நேஷனல் ஆனர் ஆக்ட் 1971, ரைட்? பொதுவாக இந்த நேஷனல் ஃபிளாக் எல்லாமே அந்த கைத்தறி இதில் தான் வந்து ரெடி பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. பட் 2022ல என்ன மெட்டீரியல் வேணாலும் ரெடி பண்ணிக்கலாம், அது வந்து நம்ம பாலித்தீன் மெட்டீரியலாக கூட இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு அமெண்ட்மெண்ட் கொண்டு வந்தாங்க. தட் இஸ் ஒன் திங். ஸோ அப்புறம் வந்து முன்னாடி வந்து இன்னொரு கண்டிஷன் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா, சன்ரைஸ்க்கு அப்புறம் தான் கொடியேற்றணும், சன்செட்டுக்கு அப்புறம் கொடி இறக்கிடணும் அப்படிங்கிற ரூல் இருந்துச்சு. பட் 22க்கு அப்புறம் எப்போ வேணாலும் ஏற்றிக்கலாம், ஃபுல் டே ஏற்றிக்கலாம், ரைட்டா? டே நைட்லாம் கிடையாது, எப்போ வேணாலும் நீங்கள் வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி ரூல் சேஞ்ச் பண்ணாங்க. இது 2022ல வந்த அமெண்ட்மெண்ட். ஆல்சோ அதோடைய டைமென்ஷன் உங்களுக்கு தெரியும், 3:2 அப்படிங்கிற டைமென்ஷன் வச்சுருப்பாங்க. டூ ஃபர்தர் ரீடிங். தேர் ஆர் ஃபியூ மோர் டாபிக்ஸ் மட்டும் நோட் பண்ணி அதை ஃபர்தர் ரீட் பண்ணுங்கள். 1000th பர்த்டே ஆஃப் ராஜேந்திர சோழா 1. ராஜேந்திர சோழருடைய 1000வது பிறந்த நாளுக்கு அதை வந்து செலிப்ரேட் பண்ணும் வகையில் our Prime Minister has visited Brigadishwara temple. Normally the political leaders will not visit Brigadishwara temple. அது வேற Brigadishwara temple, தஞ்சை பெருவுடையார் கோயில், அது வேற. இது வந்து கங்கை கொண்ட சோழபுரத்தில் இருக்கக்கூடிய டெம்பிள், இது வேற, ரைட்டா? அதை வந்து விசிட் பண்ணியிருக்காங்க. ஸோ சோழா அட்மினிஸ்ட்ரேஷன், இந்த ஊர், நாடு, வளநாடு, இந்த மாதிரிலாம் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் டிசிஷன்ஸ் வச்சுருப்பாங்க. நிறைய ஃபாரின் இன்வேஷன்ஸ் பண்ணியிருப்பாங்க, ரைட்? அண்ட் ஒன் மோர் திங் இஸ் அவங்களுடைய இந்த டெமோக்ராட்டிக் சிஸ்டம், சோழா காயின்ஸ் இல்லையே, கூட ஓலை முறை, எக்ஸாக்ட்லி இந்த மாதிரியான சிஸ்டம் எல்லாத்தையும் கண்டிப்பாக ரிவைஸ் பண்ணுங்க. இது ஒன்று. அப்புறம் வந்து மராத்தா மிலிட்டரி லேண்ட்ஸ்கேப், யுனெஸ்கோ வேர்ல்டு ஹெரிட்டேஜ் சைட்டில் இந்த அவங்க யூஸ் பண்ண 12 கோட்டைகளை வந்து யுனெஸ்கோ சைட்டில் வந்து ரெஜிஸ்டர் பண்ணியிருந்தாங்க. தட் இஸ் ஒன் மோர் நியூஸ். அண்ட் ஒன் மோர் இம்பார்ட்டன்ட் நியூஸ் இஸ் போத்கயா. வழக்கமாக இந்த டெம்பிள்ஸை கவர்ன் பண்ணக்கூடியது அந்தந்த மதங்களா அல்லது அரசாங்கமா அப்படிங்கிற பிரச்சனை வந்து போயிட்டு எப்பயுமே இருக்கும். அப்போ போத்கயாவை வந்து கவர்ன் பண்ணுறது யாரு? இப்போதைக்கு ஒரு சட்டம் போட்டிருக்காங்க, சட்டம் மூலியமா அரசாங்கம் கவர்ன் பண்ணிட்டு இருக்கு. பட் புத்திஸ்ட் என்ன கேட்குறாங்க அப்படின்னா, ஒய் நாட் லெட் அஸ் கவர்ன் தட், நாங்களே கவர்ன் பண்ணிக்கிறோம் போத்கயாவை அப்படிங்கிற மாதிரி. போத்கயானா உங்களுக்கு தெரியும், ஆல்ரெடி அது வந்து யுனெஸ்கோ ஹெரிட்டேஜ் சைட் அது. ஸோ அதில் இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ஸ், புத்திசமுடைய இம்பார்ட்டன்ஸ், அது எந்த ஊரில் இருக்குது, அங்கே என்ன நடந்துச்சு, போத்கயாவில் என்ன நடந்துச்சு, ஒய் போத்கயா இஸ் ஃபேமஸ், ஸ்பெஷல் ஃபார் புத்தா. ஒரு 4 ஏரியா முக்கியம்ப்பா. லும்பினி அவர் பிறந்த இடம், இது குஷிநகர் அவர் இறந்த இடம், சார்நாத் அவரை வந்து ஒதுக்கிட்டு போன 5 டிசைபிள்ஸை வந்து மறுபடியும் அவர் கூப்பிட்டு வச்சுட்டு அவருக்கு சேர்மன் கொடுத்தது சார்நாத். போத்கயா அவர் முக்தி அடைஞ்ச இடம். ஏன்னா முதல்ல முக்தி அடைகிறது எப்படி அப்படின்னு பார்க்கும்போது, அவர் வந்து பயங்கர கடுமையான தவம் இருக்கணும், உடலை வருத்தி, மகாவீரர் மாதிரி சாப்பிடாம கொள்ளாம உடம்பு நல்லா வருத்தி தான் வாழணும் அப்படிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருந்தாரு. பட் லிபரேஷன் கிடைக்கல. அப்புறமா புரிஞ்சுக்கிட்டாரு, நம்ம எக்ஸ்ட்ரீம் பார்த்துக்கும் போக வேண்டாம், லக்ஸூரியஸ் பார்த்துக்கும் போக வேண்டாம், மிடில் பார்த்துக்கு போவோம், விருப்பங்கள் எல்லாம் துறந்துட்டு மட்டும் வாழ்ந்தா போதும், பிக்ஷை எடுத்து வாழ்ந்தா போதும், அதுவே லிபரேஷனுக்கு வழி கொடுக்கும் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்கிட்டது என்லைட்மெண்ட். அதை பண்ணி அவர் முக்தி அடைஞ்ச இடம் தான் போத்கயா, ரைட்? ஃபைன், ஓகே. சாரி ஐ டுக்
நிறைய டைம் எடுத்துக்கிட்டேன். ரைட், புரிஞ்சுதா? இது டாபிக்ஸ் புரியுதுல்ல? ஃபைன், ஓகே. ரிவைஸ் யுவர் பேசிக்ஸ். இதை பார்த்துட்டு பேசிக்ஸ் ரிவைஸ்.